சரி பிள்ளைகள், அப்ப நீங்க பாருங்க, இது நம்மட இந்த 2026ஆம் ஆண்டு ஏஎல்பிசிக்குரிய கடைசி பாடம். அதாவது கடைசி பேப்பர். நம்ம 2025ஆம் ஆண்டு பேப்பர் வரையும் செஞ்சிட்டோம். 2016 இருந்து 2025ஆம் ஆண்டு வரையும் 2024 ஃபுல் பேப்பரை செய்யாம வச்சிருந்தோம். ஏன்னா நான் கடைசி செய்யற என்ற அடிப்படையில், அந்த அடிப்படையில நாம இன்றைக்கு, அதாவது இதுவரையும் நாம ஃபுல் பேப்பர் செய்யல. நாம செஞ்சது செக்ஷன் வைஸா நாம தொகுத்து செய்துட்டு மிச்சப்பட்ட கேள்வியை நம்ம பாஸ் பேப்பரை நான் கடைசா போட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கு நான் இந்த பேப்பரை ஃபுல்லாக கொஞ்சம் வேகமாக, ஏன்னா நம்ம இதுவரையும் கேள்விகள் அதிகம் செய்துட்டோம். அதனால ஒரு கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அதே மாதிரி நான் இதில் மேக்ஸிமம் போர்டில் செய்கிறத தவிர்த்து நான் இதுலேயே இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் பிள்ளைய. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இதை ஒரு மாடலாக வைப்போம். இப்போ 2026ஆம் ஆண்டு பேப்பருக்கு நான் இந்த பேப்பரை ஒரு மாடலாக வைக்கேன். எப்பயும் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்டுக்கு 10 கேள்விகள். ஃபர்ஸ்ட்டுக்கு 10 கேள்விகள் உங்களுக்கு சாதாரணமான ஜென்ரல் நாலேஜ் கேள்விகளாக இருக்கும். அதில் நான் சில கேள்விகள் உங்களுக்கு பார்க்க, இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடியோவில் நான் கிளாஸஸில் நான் ஒவ்வொரு சில சில ஜென்ரல் நாலேஜ்கள், ஃபீஃபா தொடர்பாக, கிரிக்கெட் தொடர், ஐசிசி தொடர்பாக என்னென்னத்தை பார்க்கணும், அதே மாதிரி இப்படி சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன். வாரான விடயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் அப்டேட்டாகவும் இருக்கணும். சில இதெல்லாம் அதே மாதிரி அந்த நம்ம நாட்டுக்கிட்ட வந்து அந்த நீர்மூழ்கி கப்பல், எந்த ஈரான் அந்த நீர்மூழ்கி கப்பலை எந்த அமெரிக்கால இது என்ன அந்த கப்பல் அடிச்ச அந்த நீர்மூழ்கி கப்பல் பெயர், அல்லது அந்த ஈராண்ட கப்பல் பெயர், இதெல்லாம் என்ன செய்யலாம், அந்த அல்லது இந்த ஈராண்ட அந்த பயிற்சி பெற்ற கப்பல் எங்கிருந்து போயிடுச்சு, இவ்வாறான கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகளை நீங்க இதுக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதே மாதிரி இந்த 11வது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி வரையும் உங்களுக்கு தெரியும். 11ல இருந்து 50வது கேள்வி வரையும் ஒரு ஐக்யூ ரிலேட்டடான, அதாவது மெட்ஸும் ஐக்யூவும் சேர்ந்த கேள்விகளாக இருக்கும். கணிதமும் ஐக்கியவும் சேர்ந்த கேள்விகளாக இருக்கும் பிள்ளைகள். அதுல அதுல நம்ம இதுவரையும் செஞ்சிட்டோம். நான் இது ஃபுல் பேப்பரை விளங்கப்படுத்துறதுக்காண்டி விளங்கப்படுத்துறேன், சரியா? இந்த பேப்பர்ல இருக்கிற விடையில பார்க்காதீங்க. இந்த பேப்பர்ல அடிச்சிருக்கிற விடையில சரியான விடைகள் அல்ல. சில இது சரி, சில இதுல அதுல பிள்ளைகள் இந்த முன்னுக்கு, அதாவது முன்னுக்கு இந்த 11ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 26 அல்லது இந்த 26, 27வது கேள்வி வரையும் கணிதம் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். கணித செய்கைகள் மூலம் எடுக்கிற கேள்விகளாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் 2, 3 கேள்விகள் படம் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். அதுக்கு பிறகு வார கேள்விகள், இந்த பிரதானமாக 30க்கு பிறகு வார கேள்விகள் தர்க்க ரீதியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் நீங்க தான் முடிவெடுக்கணும். எனக்கு எது குயிக்கா நல்லா செய்ய இயலும் என்று முடிவெடுத்துட்டு நீங்க செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கணிதத்துல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ற கஷ்டம் என்ற பிள்ளைகள், நீங்க முதலாவது எந்த சஜஷன் என்னன்னா, முதலாவது இந்த 40வது கேள்வியில இருந்து ஆரம்பிங்க. அதாவது இந்த 41, 42 என்று சொல்ற இந்த கேள்விகள்ல இருந்து ஆரம்பிங்க. இதுல இந்த படங்களை பார்த்து விடையளிக்கிற கேள்விகள், அதே மாதிரி இந்த ஒழுங்குபடுத்துற கேள்விகள் இந்த கடைசியில வரும். ஏன்னா இந்த கேள்விகள் உங்களுக்கு இலகுவாக செய்ய இயலுமாக இருந்தால் நீங்க அந்த கேள்வியை கடைசியில விட்டீங்கன்னா டைம் இல்லாம போயிடும். ஆகவே உங்களால எந்த செக்ஷன்ஸ் இலகுவா, இந்த படம் பார்த்து விடையளிக்கிற கேள்விகள்லாம் உங்களுக்கு இலகுவா செய்யலுமாக இருக்கும் என்ன. ஆகவே இந்த கேள்விகள்லாம் முதலாவது விடையை அடிச்சு விட்டுருங்க. டக்குன்னு வந்து இதுக்கெல்லாம் விடையை அடிச்சு விட்டு போட்டு அதுக்கு பிறகு இந்த கணிதம் செய்கைகள் சம்பந்தமான கேள்விகளுக்கு போங்க. கணிதத்துல கொஞ்சம் என்ன பிரச்சனையாக இருக்கிறாங்க மற்றவர்கள். அதே மாதிரி இந்த இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இலகுவா விடை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆஹ் அதே மாதிரி பிள்ளைகள் மற்றதெல்லாம் கணிதம் சார்ந்த கேள்விகள். கணிதம் சார்ந்த கேள்விகளும் கடினமாக இருக்காது. நாம செய்த கேள்விகள் தான். நம்ம இதுக்கு முதல் செய்த கேள்விகள் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த இதுல வேற கேள்விகள் போடுவாங்க. ஐடியாக்கள் கிட்டத்தட்ட அதேதாக இருக்கு. சரி, அப்ப நாம இன்றைக்கு இந்த பேப்பரை நாம முதலாவது கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். பாத்தீங்கன்னா பிள்ளைகள், முதலாவது இந்த 2024 நான் எப்பயும் சொன்னேன், இந்த பாஸ் பேப்பர்ல ஆண்டுகள், அந்த ஆண்டு உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பாஸ் பேப்பர் எடுக்காண்டா ஜென்ரல் நாலேஜ் 2026 அல்லது 2025 சம்பந்தப்பட்டதான் வரும். 2024 அங்க பழைய என்ன ஆண்டுகள்ல நடந்த விடயங்கள் வராது. அதனால நான் என்ன இப்போ உதாரணமா இந்த முதலாவது கேள்வியை பாருங்க. உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்திற்கு நிதியுதவி செய்த ஒரு வெளிநாட்டு ஜனாதிபதி 2024 ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெற்ற அச்செயற்திட்டத்தின் அங்குராப்பண வைபவத்தில் பங்கு பற்றினார். இந்நாட்டின் பெயர் யாரு? அதாவது என்னதுன்னா ஈரான். சரி, ஈரான் நாட்டு ஜனாதிபதி இலங்கைக்கு வந்துட்டு போனார் அந்த டைம். அதுக்கு பிறகுதான் அவரு மோசம் போனேன். ஆகவே அந்த இந்த விடயங்கள். ஆனா இது இந்த வருஷம் வராது. ஆனா இந்த வருஷம் அந்த என்ன உயர்பீடு, அதாவது ஈரான் உச்சபீட தலைவர் தான் அந்த இறுதியாக மோசமா என்ன மரணித்த. ஆகவே இந்த குண்டு தாக்குதல் மூலம் மரணித்த அவருடைய பெயர்கள் கேட்டு வரலாம். அதுகளை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. சரி, அடுத்தது பாருங்க. 2வது, இலங்கை ஜனாதிபதியின் பதவி உரிய பதவிக்காலம்
இங்க முன்பாக வெற்றிடமாகினால் அவ்வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அரசியல் அமைப்புக்கிணங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை யார்? அப்ப அதுக்கு ஏற்ப நடவடிக்கை என்னன்னா இந்த நாலாவது, அதாவது பாராளுமன்றத்தில் பிரேரிக்கப்படும் ஓர் உறுப்பினரை பெரும்பான்மையான உறுப்பினர்களின் விருப்பத்துடன் சனாதிபதியாக நியமித்தார். அந்த காலத்தில் நடந்தது என்ன? அதே மாதிரி அந்த ரணில் வந்து அந்த அந்த சம்பவங்கள் அந்த டைம்ல நடந்த ரிலேட்டடான இந்த டைம்ல நடந்துருக்கு. இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் நடந்த ரிலேட்டடான உங்களுக்கு 2026 ஜிகேக்கு வரும். அதே மாதிரி மூணாவது கேள்வியை பாருங்க. மூணாவது நான் இதுக்கு இஞ்சால வந்து ஆண்டுகள் சம்பந்தமா வார்த்தை நான் இதுக்கு டைமை வேஸ்ட் பண்ண நினைக்கல. மூணாவது கேள்விக்கு மூணாவது விட பங்களாதேஷ், அதே மாதிரி நாலாவதுக்கு முதலாவது விட பின்லாந்து மிகவும் மகிழ்ச்சியான நாடு 2024. நீங்க 2025 பார்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி 2026 பார்த்துக்கொள்ளுங்க. 2020 சரி. அடுத்து அஞ்சாவதுக்கு அதுக்கு முதலாவது, அதே மாதிரி ஆறாவதுக்கு நாலாவது, ஏழாவதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கிரிக்கெட் சம்பந்தமாக கடைசா நான் சொன்னேன். கடைசா T20 வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணது. அதே மாதிரி ஃபீஃபா சம்பந்தமாக ஃபீஃபாவில் உங்களுக்கு வின் பண்ணது தெரியும், ஸ்பெயின். என்ன அதில் நான் கூட குரூப்லேயும் போட்டிருந்தேன் என்னென்ன அந்த என்ன யார் என்ன கோல்ட் பூட் எடுத்தது அதெல்லாம் எடுத்தது எல்லாம் யாரெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஏழாவதுக்கு ரெண்டாவது, எட்டாவதுக்கு ரெண்டாவது, ஒன்பதாவதுக்கு அஞ்சாவது, பத்தாவதுக்கு முதலாவது. இவ்வளவும் சாதாரணமான ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான கேள்விகள். சரி, இப்போ பார்ப்போம் 11வது கேள்வியை பாருங்க. ஒரு பரீட்சை நிலையத்தில் கடந்த ஆண்டில் காப்போதர உயர்தர பரீட்சையில் பௌதிகவியல், இரசாயனவியல், விவசாய விஞ்ஞானம், உயிரியல், இணைந்த கணிதம் ஆகிய பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை பெண் அல்லது ஆண் என வேறாக சலாகை வரைவில் காட்டுது. அப்ப இங்க பாருங்க, ஒவ்வொரு உதாரணமா பௌதிகவியல்ல இவ்வளவு பேர் என்ன, இவ்வளவும் என்ன ஆண், இந்த டொட்டா வர்றது பெண். அப்ப பெண்ணு சொல்லக்குள்ள இவ்வளவு மொத்தம் எடுத்துடுறல. பெண்ணு சொல்றது இந்த மேலுக்கு இருக்கிறது. அதாவது 60 இது 70 எடுக்கலாம், 70 எடுக்கல, 60 என்ன இது 80 நடுவில் வந்தால் தான் 70. இது ஒரு 61 62 அப்படி வரும். அப்ப இதுவரையும் இருக்கிறது 61 2 வரையும் இருக்கிறது ஆண். இங்க ஒரு 120 கொஞ்சம் குறையன்னு சொல்லக்கொள்ள ஒரு 118. அப்ப 118 இந்த 62 கழிச்சு வாரது பெண். இதுதான் இங்கே இதுக்குரிய அமைப்புகள். சரி, அப்ப இந்த கேள்விகளை பார்ப்போம். பரீட்சைக்கு தோற்றிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையிலும் கூடுதலாக இருக்கும் பாடங்கள். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையிலும் கூடுதலாக இருக்கணும். அப்ப இதுல ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எது? இதுதான் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை, இது பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. ஆகவே நீங்க ஒரு விசுவலா பார்த்து, ஏன்டா அளவீடைக்கு ஏற்ற மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க, விசுவலா பார்த்தாலே இதுல கூட இருக்கு, இதுல பெண் தான் கூட இருக்கு, இதுல பெண் தான் கூட இருக்கு, இதுல பெண் தான் கூட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன விசுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் கூட இருக்கு. ஆகவே இந்த இணைந்த கணிதத்திலையும் பௌதிகவியல்லையும் இதுல நீங்க என்ன செஞ்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை வரும் இதுல இருந்து கழிச்சு இது இது எக்ஸாக்ட் நம்பரை இங்க பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. சும்மா நீங்க விசுவலா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். அதாவது கண்ணால பாத்தீங்கன்னாலே எது இல்லாட்டி உங்களோட கையில லூலர் இருந்தா, எல்லாருக்கிட்டையும் லூலர் இருக்கும் நினைக்கிறேன், அந்த லூலரை நீங்க வச்சு வச்சு பாத்தீங்கன்னாலே இது எவ்வளோ இது எவ்வளோ ஏன்னா உயரங்கள் அளவிடைக்கு ஏற்பதான் இங்க வரையப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னாலே விளங்கும். முன்னாடி கோடை எண்ணி பாத்தீங்கன்னாலும் சரி, அதோட உங்க லூலர் இருந்தால் லூலரால வச்சு பாருங்க எது இது பெருசுண்டு. ஆகவே இதுல நீங்க கண்ணால பார்த்தாலே விளங்குது என்ன பௌதிகவியலும் இணைந்த கணிதமும். ஆகவே 4வது விட 11க்கு 4வது விட. 12வது கேள்வியை பாருங்க. விடையில் இப்பாடங்களில் ஒரு பாடத்திற்கு தோற்றிய பெண் பிள்ளையின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளையும் எண்ணிக்கைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் அப்பாடத்துக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையின் சதவீதமாக கருதப்படும் போது மிக குறைவான எப்பாடம், மிக குறைவாக இருக்கிறது எப்பாடம். அதாவது ரெண்டையும் கழிச்சு ஆண் பிள்ளைகள் இருக்க வித்தியாசத்தை மொத்தத்தால பிரிச்சா, ரெண்டையும் கழிச்சு வார பெருமானத்தை மொத்தத்தால பிரிச்சா வார சதவீதம் எதுக்கு பெருசு ஆக சின்னன்னு கேட்காங்க. ஆகவே சொல்லுங்க பாப்போம், இதுல மேலுக்கு இருக்கிறது குறைய இருக்கணும், கீழுக்கு இருக்கிறது மிச்சம் கூட இருக்கணும். அப்படி இருந்தா தானே சதவீதம் குறைய வரும். அப்ப மொத்த எண்ணிக்கை மிச்சம் கூட இருக்கிறது 2வது இரசாயனவியல்ல. சரியா? அதே மாதிரி இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட என்ன வித்தியாசம், இதுவும் இதுவும் ஒரு இங்கே வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட ஒரு எல்லா வித்தியாசங்களும் இந்த வித்தியாசம் தான் மிச்சம் கூட. ஆனா இங்க பிரிச்சு வர்றது எத்தனை பெருசா தான் வரும்.
ஆகவே எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொன்றையும், அதாவது உண்மையா சொல்ல போனா இதையும் இதிலிருந்து இதை கழிக்கணும், ரெண்டு வித்தியாசத்தையும் மொத்தத்தால பிரிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்றாலும் இந்த இருக்கிற அம்பட்டை விடவும் இது மிச்சம் உயரம். ஆகவே கீழுக்கு வர பெருமானம் மிச்சம் மிச்சம் கூட 200. ஆகவே மேலுக்கு இருக்கிற பெருமானம் ஒரு நார்மலான இதுக்குள்ள இருக்கிற மேலுக்கு இருக்கிற பெருமானம் ஒரு 30க்குள்ள வரும். மற்ற மற்ற பெருமானங்கள்லாம் 30ஓட கூடத்தான் வரும். இந்த பெருமானம் நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு தான் வரும். என்ன சின்ன பெருமானம். சரியா? அதே மாதிரி இந்த பெருமானம் ஒரு சின்ன பெருமானமா தான் வரும். ஆகவே இதுல நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்டா, வேற மற்றதை பார்க்காட்டியும் இந்த கீழுக்கு இருக்கிற பெருமானம் ஆக கூட இருக்கிறதால இதுல மேலுக்கு இருக்கிற பெருமானத்தோட கீழுக்கு இருக்கிற பெருமானம் தான் இதுக்கெல்லாம் செல்வாக்கு செலுத்துது. ஆகவே இதுல வீதமாக குறைஞ்சது என்னையாக இருக்கும்? வீதமாக குறைஞ்சது இரசாயனவியலாக இருக்கும். சரியா? சாதாரணமா கண்ணால பார்க்கிறது இல்ல. என்ன இது 11 12வது கேள்வி பிள்ளைகள் உங்களுக்கு டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக இதுல ஒவ்வொன்றையும் கழிச்சு கழிச்சு டைம் எங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன வேஸ்ட் ஆயிரும். டைம் வேஸ்ட் ஆயிரும். பின்னுக்கு இருக்கிற கேள்விகளை செய்யறதுக்கான டைம் கிடைக்காது. ஆகவே இந்த பேப்பர்ல 7 அளவுக்கு ஷோர்ட் மேட்டை மட்டும்தான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முதல் இருக்கிற கிளாஸ் எல்லாத்துலேயும் பூரணமாக விளக்கத்தோட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆகவே இப்போ இந்த பேப்பரை நோக்கம் எப்படி நீங்க எக்ஸாம் செய்யறதுதான் நோக்கம். சரி, அடுத்தது 13வது கேள்வியை பாருங்க. திரு சாமுவேல் தன்னுடைய ஓர் ஆதனத்தை ஒரு குறித்த விலைக்கு விற்ற பின் அப்பணத்தில் 40% ஒரு வங்கியில் 10% ஆண்டு வட்டிக்கு வைப்பு செய்தார். அதாவது சாமுவேலுக்கு ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்துல 40%. அப்ப 40% என்ன? 40/100. அப்ப 40/100னா 0.4x என்ன? அதாவது அவருடைய இருந்த பணத்துல 0.4 மடங்கு என்ன செய்யறாரு? இது செய்யறாரு. உங்களுக்கு லேசின்டா சாமுவேல் இருக்கிற படத்தை 100x எடுத்தீங்கன்னா 40 அப்படியும் எடுக்கலாம். சாமுவேல் இருந்த படத்தை 100x எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கணித்தல்கள் லேசா இருக்கும். நாங்க இங்க அதை செல்ல போறது இல்லை. சும்மா 0.4x இது விளங்கிட்டானே. அவரை 40% அவர்கிட்ட இருந்த பணத்துல 40%. அதை ஒரு வங்கியில 10% ஆண்டு வட்டிக்கு வைப்பு செய்தார். ஒரு ஆண்டின் இறுதியில் அவர் வட்டியாக 1 மில்லியனை பெற்றார். அவர் விற்ற பணம். அப்ப இது நமக்கு தெரியும் பிள்ளைகள், வட்டி. அப்போ 1 மில்லியன் வட்டியே எடுக்காரு. அப்போ 1 மில்லியன் வட்டி வட்டி சமன் பிஆர்டிங்கில் 100. நம்ம சமன்பாடு படிச்சிருக்கோம். பிஆர்டிங்கில் 100. இதை இந்த விகிதம் வீதம் இந்த வட்டி வீதத்தை எல்லாம் தெளிவா முன்னுக்கு இருக்கிற கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அவை பிஆர்டிங்கில் 100. பி என்பது முதல். அப்போ முதல் எவ்வளோ? இங்கே 0.4x. 0.4x தர ஆர். ஆர் என்பது வீதம். எந்த வீதம்? வட்டி வீதம் 10. டி என்பது ஆண்டு, ஓராண்டு தானே. ஆகவே தர 1 கீழ் 100. கீழ் 100. அப்ப இதுல நமக்கு இது 1 மில்லியன். அவ மில்லியன் அப்படியே வச்சுக்கோ. நான் மில்லியனை என்னது 14 சொல்லி போட்டு மாத்தல. சரி, என்ற விடையெல்லாம் மில்லியன்லாம் நெருக்கி. அப்ப இங்க ஒரு முறை இந்த 0 வெட்டுப்பாடும். இங்க 0.4. அவ இங்க இந்த இதை இதை இங்க இதை 10ஆலே இந்த வெட்டாமையை நாம் என்ன செய்யலாம்? 10ஆல பெருக்கி 4 4 100 வைக்கலாம். 4 100 25. அப்ப இந்த 25. அப்ப இந்த 25 என்ன செய்யும்? இங்கால வந்து பெருக்குப்படும். 25 இங்கால வந்து பெருக்குப்பட்டா எக்ஸ் மட்டும் மிஞ்சும். அப்ப எக்ஸ் சமன் 25 மில்லியன் என்று விட வரும். சரியா? அப்ப எக்ஸ் சமன் 25 மில்லியன். அப்ப இது சின்ன இந்த பிஆர்டிங் 100 நமக்கு தெரிஞ்சா இது சின்ன ஒரு விடயம். அதே மாதிரி சின்ன ஒரு இந்த விகிதத்துக்கு மாற்ற தெரியணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததை பாருங்க. பத்மினி 1900 பத்மினி என்று செல்றாள். அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதுக்கு 3வது விட. அடுத்தது அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இந்த பத்மினி என்று செல்றால் 1982ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்களாம். 1982ஆம் ஆண்டு பிறந்தார். அவருடைய ஒரு மகளாகிய சாணி அவருடைய மற்றைய மகளாகிய தீனாவிலும் 5 வயதினால் இளையவர். அப்ப மகளாகிய சாணியிட வயது நான் எக்ஸ் என்று வைக்கன், தீனாட வயதை நான் y என்று வச்சேன்டா இவங்க 2 பேருக்கு இடையிலான தொடர்பு என்ன? சாணி மற்றைய மகளாகிய தீனாவிலும் 5 வயசு குறை. அதாவது தீனாட வயது 10ண்டா சாணிட வயது 5. ஆகவே இதை 5 வயதை குறைச்சாத்தான் எக்ஸுக்கு சமனா வரும். இதை விளங்கியிருக்கேன். எக்ஸுக்கு சமனா வரும். 2032ஆம் ஆண்டில் தீனாவின் வயது பத்மினியின் வயதின் பத்மினிண்டா இவன் 2032ண்டா பத்மினிட வயது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1982
ஆகவே இஞ்சால 20 அங்கால 30 50. 50 தானே. ஆகவே 50. அப்ப இது சொல்றாங்க இந்த 50 பத்மினியின் வயது தீனாவின் வயது அரைவாசி. அப்ப 50ண்டா தீனாவின் வயது எவ்வளவு? 25. தீனாவின் வயது 25ண்டா சாணி எவ்வாண்டில் பிறந்தார்? அப்ப இப்ப சாணியோட வயதை பார்ப்போம். 2032ஆம் ஆண்டு சாணியோட வயது என்ன? தீனாட வயது 25ண்டா சாணிட வயது எக்ஸ். எக்ஸ்ண்டா 20. ஆகவே 2032ல சாணிட வயது 20ண்டா 32ல 20ண்டா என்ன எப்போ பிறந்திருப்பாண்டா 20 கழிச்சுட்டா அப்போ பிறந்திருப்பாங்க 2012ஆம் ஆண்டு பிறந்திருப்பாங்க என்ன. இது சாதாரணமான ஒரு கேள்வி. அடுத்தது அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அப்ப அடுத்த அப்ப இவ்வாறு ஒரு இலகுவான கேள்வி என்ன. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 15வது கேள்வி. சரி பிள்ளைகள், அப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்ப இந்த பரப்பு ஒவ்வொன்ற பரப்புன்னு தந்திருக்காங்க. கேள்வி: காணியின் மொத்த பரப்பளவு தொடர்பாக 3 கட்டங்களிலும் அடங்கும் பரப்பளவின் சதவீதம் யாது? காணியின் மொத்த பரப்பளவு என்ன? சரிவகத்திர பரப்பளவு என்ன? மொத்த பரப்பளவுன்றது சரிவகத்திர பரப்பளவு. அப்ப சரிவகத்திர பரப்பளவு காணியின் மொத்த பரப்பளவு சரிவகத்திர பரப்பளவு. மொத்த பரப்பளவு சமன் நமக்கு தெரியும். சரிவகத்திர பரப்பளவு அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 300 + 400 700 தர செங்குத்துயரம். செங்குத்துயரம்டா 200. அவைதான் மொத்த பரப்பளவு. அப்ப இது ஒரு முறை, இது 100 முறை, இது 100 முறை. ஆகவே 70 700 0 0. அப்போ 700 0 0 0, அதாவது 70,000 மீட்டர் ஸ்கொயர். அதான் இந்த காணிட மொத்த பரப்பளவு. அப்ப காணிட மொத்த பரப்பளவை கண்டுட்டேன். காணிட மொத்த பரப்பளவை கண்டுட்டேன். நான் இதை இங்கே போடுறேன். 70,000 70,000 மீட்டர் ஸ்கொயர். 70,000 மீட்டர் ஸ்கொயர். சரியா? 70,000 மீட்டர் ஸ்கொயர். நீங்கள் இதை ரஃப் பேப்பரில் செஞ்சு எடுப்பீங்க. சரி, அப்போ நமக்கு தெரியும் என்ன இது. ஏன் காணிட மொத்த பரப்பளவு எப்படி கண்டேன்? அரைதார என்ன சரிவகத்திர பரப்பளவு என்ன? அரைதார சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். சரி, அடுத்தது அடுத்தது இப்ப இது சார்பாகத்தான் மேலுக்கு மற்ற இதுல மூன்றுடையும் பரப்பளவு. அவ 130 இதுல பரப்பளவு என்னன்னா 130 தர 130. ஏன் சதுரம் தானே. 130 தர 130 13 13 169. 169 அங்கால 2 சைபர் என்ன? 2 சைபர். இது இதுல பரப்பளவு. இதுல பரப்பளவு 50 தர 58. 50 தர 58 58 5ஆல பெருக்கி போட்டு ஒரு சைபரை சேர்ப்பீங்க. இல்லாட்டி 58 100ஆல பெருக்கினீங்கன்னா 5800. அதை 2ஆல பிரிப்பீங்க என்ன. எல்லாம் ஒன்று தானே. ஆக இதை பெருக்கினீங்கன்னா 2900 வரும். 2900. இதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சுருக்கல் தான், வேற ஒன்றுமே இல்லை. 2900. இது பார்த்தீங்கன்னா முக்கோணத்தில் பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்துயரம். அப்போ செங்குத்துயரம் நைக்கு வேணும். செங்குத்துயரம்னா என்ன? செங்குத்துயரம் எடுப்போம். ஆகவே இது 30 என்ன? இவ்வளவு தூரம் 30. இது 50ண்டா உங்களுக்கு தெரியும். இந்த பைத்தகரசின் தேற்றத்தின் படி இது 40. இது 40. நான் சொல்லியிருக்கேன் என்ன? 3 4ண்டா இது 5. அப்போ 40. ஆகவே இப்போ நமக்கு அரைதர அடி என்ன? 60. அரைதர 60. அரைதர அடி 60. செங்குத்துயரம் 40. ஆகவே இதுல இருந்து இது 30. 2 சுருக்கம் 30 முன்னாங்க 12 1200. அவ இதுல இது 1200. இதுல எவ்வளோ? 1200. இப்ப நமக்குரிய கேள்வி என்னண்டா பிள்ளைகள், இந்த 70,000 சார்பாக இது மூணையும் கூட்டி வாரத்துல வீதம். அப்போ 70,000 கீழே வரும். சரி, அப்ப 70,000 சார்பாக இது மூணையும் கூட்டி வாரது என்ன? 16,900 + 2,900 + 1,200. இது மூணையும் கூட்டினீங்கன்னா அங்க இது இது அப்ப இதோட 21,000 வரும். 21,000 வரும். தர 100. தர 100. இதான் நம்மட கேள்வி. 100 வீதம். தர 100 வீதம். ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா 7ஆல சுருக்க இது எத்தனை சைபர்? 3 சைபரை வெட்டலாம். இங்கே 3 சைபர், இந்த ஒரு சைபர், இந்த ஒரு சைபரை வெட்டலாம். இது ஒரு முறை, இது 3 முறை. 3 தர 10 30 வீதம் விட. சரியா? ஆகவே கேள்வி சின்ன ஒரு கேள்வி பிள்ளைகள். ஆனால் நீங்கள் என்ன செய்தெடுக்கணும். கொஞ்சம் இது செஞ்சு செய்தெடுத்தீங்கன்னா சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு சுருக்கல் கேள்விதான். பல் மாடிகளை கொண்ட ஒரு மாடி வீட்டு கட்டடத்தின் கீழ் மாடிக்கு கிரவுண்ட் ஃப்ளோர். மேலே ஒவ்வொரு மாடியிலும் இருக்கும் வீடுகளின் விலைகள் கீழ் மாடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விலையின் அடிப்படையாக கொண்ட ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி கணிக்கப்படுகின்றன.
ஒவ்வொரு மாடியிலும் உள்ள வீட்டின் விலையை துணிவதற்கு பொது காரணி மாடியின் எண் என்னும் இரு பரமானங்களை கொண்ட விலைச்சூத்திரம் கீழே தரப்பட்டுள்ளது. அதாவது ஒரு விலைச்சூத்திரம், அதாவது மாடி எல்லில் இருக்கும் ஒரு மாடி வீட்டின் விலை கீழ் மாடியின் விலை தர ஒன்று செய்ய பொது காரணி தர எல் இங்கில் 100. இப்ப கீழ் மாடியில் இருக்கும் ஒரு வீட்டின் விலை 30 மில்லியன் ஆகும். அது கீழ் மாடியில் இருக்கிற ஒரு வீட்டின் விலை இதை 30 என்று சொல்றாங்க. பொது காரணி 0.25, 0.25 போடலாம், ஒண்டிங்கில் 4 போடலாம். சரி, பிரச்சனை இல்லை. நான் 0.25 போடுறேன், இல்லாட்டி ஒண்டிங்கில் 4. 0.25 ஒண்டிங்கில் 4 தானே, சுருக்கலுக்கு லேசிக்காண்டி ஒண்டிங்கில் 4 போடுறேன். தர எல் 24ஆம் மாடியில் இருக்கும் ஒரு வீட்டின் விலை 24. என எல் என்ற 24 இருக்கும் மாட்டின் சாரி மாடியில் இருக்கும் ஒரு வீட்டின் விலை. ஆகவே இதை சுருக்குறது தான் இதில் விலை. என்ன இப்போ இங்கே என்ன தேர்வாக்காங்க, எல்லாத்தையும் சமன்பாடு தந்துட்டாங்க, பிரதியிட்டுட்டோம். இது 30 மில்லியன் அவ என்ன விட மில்லியன்லாம் வரப்போகுது. ஆகவே நம்ம இதை 30 போட்டாலே ஓகே. இப்போ சுருக்குனீங்கன்னா பிள்ளைகள் 4 ஒரு முறை 6 4 24, 1 மைனஸ் 6 100, 1 மைனஸ் 6 100ண்டா இந்த 100 இங்கே வரும். என்ன அந்த சுருக்கெல்லாம் இங்கே பெருசாக நான் இது செய்யலை. இந்த 100 இங்கே வரும், 100 சை 6 வரும், 100 சை 6 94, 94 100. அவ 94 30 தர இது எப்படி வரும் இந்த சுருக்கல், 30 தர 94 100, 94 94 100. இதான் இந்த சுருக்கல். அப்போ இது என்ன, இந்த சைபரும் இந்த சைபரும் வெட்டுப்படும். 30 94 பெருக்குனீங்கண்டா 3 12, 1 மிச்சம், 9 3 27 28, 10 பிரிச்சிங்கன்னா 28.2. ஆகிய விட 4வது விட 28.2 விட வரும். 28.2 மில்லியன் மில்லியன் ரூபாயில் கேட்டிருக்கான். அடுத்து இந்த வேக நேரம் சம்பந்தமான கேள்விகள். ஒரு கடுகதி புகையிரதம் 7:30 மணிக்கு 7:30க்கு 7:30 மணிக்கு இந்த வேக நேரத்தில் நமக்கு தெரியும், முதலாவது கிளாஸுக்கு பிறகு முதலாவது கிளாஸ் கடிகார கிளாஸ், அதுக்கு பிறகு நினைக்க 3வது கிளாஸோ என்னத்துலேயே ஆரம்பிச்சு 4 5வது கிளாஸ் இல்லாட்டி 2வது கிளாஸில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 4 5வது கிளாஸ் பூரணமாக இந்த வேக நேரத்தை பற்றி தான் கழிச்சிருக்கோம். ஆகவே வேக நேரத்தில் கொஞ்சம் என்ன கிளியர் இல்லாதாக்கள் அங்கே போங்க. ஆனால் இங்கே சின்ன ஒரு கேள்வியாக வந்திருக்கு இந்த வேக நேரத்தில். சரி பார்ப்போம். ஒரு கடுகதி புகையிரதம் 7:30க்கு ஒரு கடுகதி புகையிரதம் 7:30 மணிக்கு புகையிரத நிலையம் எக்ஸிலிருந்து புறப்பட்டு, ஆகவே நாம் ஒரு இதோண்டு கீறுவோம். நான் இங்கே கீறுறேனே, இங்கே கீறுறேன். ஒரு கடுகதி புகையிரதம் எக்ஸிலிருந்து 7:30க்கு, அதாவது எக்ஸ் என்ற புகையிரத நிலையத்திலிருந்து சரியா 7:30க்கு புறப்படுறார். எக்ஸ் என்ற புகையிரத நிலையத்திலிருந்து 7:30க்கு புறப்படுறார். எக்ஸ் என்ற புகையிரத நிலையத்திலிருந்து 7:30க்கு புறப்பட்டு பி கியூ எனும் புகையிரத நிலையங்களை அங்கால கியூ எனும் புகையிரத நிலையங்களை முறையே 7:45 7:45 15 நிமிஷத்தில் அடைகிறார். 7:45 அங்கால 8:25க்கு அடைகிறார். 8:25க்கு அடைகிறாரு. 8:25க்கு அடைகிறாரு. 8:25க்கு அடைஞ்சு கடந்து சேருமிடமாகிய புகையிரத வைய 9 மணிக்கு போறாரு. முற்பால் 9 மணி. அப்போ இவர மொத்த பயண நேரம் 1.5 மணித்தியாலம். 7:30க்கு போய் 9 மணிக்கு போய் சேர்றார். புகையிரதத்தின் சீரான வேகம் 100 km/h. அப்போ இந்த புகையிரதம் வேகம் 100 km/h. 100 km/h என்றா கேள்வி PQ புகையிரதம் சென்ற மொத்த தூரமும் முதலாவது, அடுத்து PQ இடையிலான தூரம். சரி, முதலாவது மொத்த தூரத்தை காணுவோமே. இப்போ மொத்த தூரத்தை இதிலிருந்து ஒரு கெஸ் ஒன்று பண்ணலாம் பிள்ளைகள். 3 விடையில 150 இருக்கேனே, 2 விடையில 165 இருக்கு. ஆகவே மேக்சிமம் இந்த உங்களுக்கு கொஞ்சம் இதில் செய்யறது கொஞ்சம் விலங்கலன்னு வச்சுக்கோமே, மேக்சிமம் 150 இருக்கிற விட வரும். அப்போ 150 இருக்கிற ஒரு 3 விடையில ஒன்றை தெரிவு செய்யுங்க. இப்போ 2வது விடையில பாருங்க எது கூட இருக்குண்டா, இந்த 66 67 வர மாதிரி இருக்கேனே. மற்றதெல்லாம் 50 52 60. 66 67 தான் கொஞ்சம் சார்ந்து இருக்கு. 66 இன்னும் 66 வந்திருந்தா ஓகே, நமக்கு ஒரு கெஸ் அந்த 3வது விட இல்லாம இங்கே 66 இங்கே 67 வந்திருக்கு. அப்போ 2 கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தானே. ஆகவே 3வது வரும்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். இது கெஸ்ஸிங் என்ன, அப்படிதான் விடையல் போடுவாங்க. ஆனாலும் நாம செஞ்செடுப்போம். சரி, அப்போ இது 1.5 மணித்தியாலம். அப்போ எல்லாம் ஒரே அலகுல இருக்கணும். நான் 1.5 மணித்தியாலம் என்பது ஒரே ஹவர். இதுவும் இது. ஆகவே S7 UT. எஸ் எவ்வளவு அதான் கேள்வி. S7 UT என்பதுதான் சமன்பாடு. U 100, T என்பது 1.5 மணித்தியாலம். அப்போ 1.5 மணித்தியாலம் சொல்றது 3 2 என்ன, 1.5 நீங்க கலவு பின்னமா மாத்தீங்கன்னீங்கடா
3/2 அவர். 3/2 அவர். அப்போ இதை சாரி நான் இங்கே எழுதுறேனே. அப்போ S7 UT. எஸ் தான் நமக்கு வேணும். U100. நான் பிள்ளைகள் போட்டுக்கெல்லாம் இதுக்கு போகலை என்னென்னா நான் ஆறுதலாக எல்லாம் போட்லையெல்லாம் இதுக்கு முதல் இருக்கிற கேள்வியெல்லாம் செய்து காட்டிட்டேன். இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பேப்பரில் செய்யுங்களோ அது மாதிரி தான் நானும் செய்ய போகிறேன். ஏண்டா கடைசி கேள்வி தானே, கடைசி பேப்பர் தானே. சரி, 3/2. 3/2. 3/2 என்ன 1.5 மணித்தியாலத்தை நாங்கள் இதாக மாற்றிருக்கேன். அப்போ ஒரு முறை 50 முறை 3 15 150 கிலோமீட்டர். அப்போ 150 கிலோமீட்டர் என்பதை நாம் கெஸ் பண்ணது ஓரளவுக்கு சரி, முதலாவது விட. இப்போ அடுத்தது இந்த பிக்கும் கியூக்கும் இதை எப்படி எடுக்கலாம்டா, பிக்கும் கியூக்கும் இடையிலானது 7:45 15 நிமிஷம் 25 நிமிஷம் 40 நிமிஷம் டைம். 40 நிமிஷம் டைம். ஆகவே இங்கே நேர அதாவது என்ன சீரான வேகம்டா இந்த நேரங்கள் வீத சமனாக இருக்கு. அதாவது இவ்வளவு மொத்த எவ்வளவு நிமிஷம் 90 நிமிஷம் என்ன 1.5 மணித்தியாலம்னா 90 நிமிஷம். அப்போ இந்த 90 நிமிஷத்துக்கு நமக்கு நமக்கு எவ்வளோண்டா 150 கிலோமீட்டர். 90 நிமிஷத்துக்கு 150 கிலோமீட்டர் தர தர எவ்வளோ 40 நிமிஷத்துக்கு இப்படி போட்டிங்கன்னா டிரெக்டாக விட வரும். ஏன் வீத சமன்றது அடிப்படையில். அவள் இந்த சைபர் வெட்டுப்பாடும் 3ஆல் சுருக்குனா 3 முறை, 3ஆல் சுருக்குனா 5 முறை, 200 5 20 200 200 3ஆல் பிரிச்சிங்கன்னா 66.67. ஆகவே 3வது விட. அவை நாம் கெஸ் பண்ணது சரியாக இருக்கு. அவை இந்த கெஸ்ஸிங்லேயும் அதாவது நீங்கள் செய்யலாடி தானே உங்களுக்கு சில நேரம் இதுகளில் ஐடியா கொஞ்சம் வரல என்ற அடிப்படையில் கடைசியாக கெஸ்ஸிங் தான் முடிவு என்றா இப்படி கெஸ் பண்ணி கொள்ளுங்க. சில நேரம் சரியாக வரும், சில நேரம் பிள்ளையாக வரும். கெஸ்ஸிங் எப்பயும் சரியா இருக்கும் சொல்லல. ஆனால் மேக்சிமம் 100% இந்த கெஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். இவ்வாறு கெஸ் பண்ண கொள்ளும். சரி, ஆகவே அதுக்கு எத்தனாவது விட 3வது விட. இதை பாருங்க, இது மிச்சம் இலகுவான கேள்வி. ஒரு சமதள நிலத்தில் தனியே நிற்கும் ஓர் உயரமான மரத்தின் உயரத்தை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஓர் எளிய முறை அதன் உயரத்திற்கும் நிழலின் நீளத்துக்கும் இடையில் உள்ள விகிதத்தை, அதாவது நிழலுக்கும் இந்த உயரத்துக்கும் இடையிலான இந்த விகிதத்தில் தங்கியிருக்கு. அதாவது இதுக்கு என்ன தங்கி இருக்கு. ஆகவே இந்த நிழல்ற விகிதம் அதாவது 1.0.5 காட்டுது. அதாவது இதில் 2 மடங்கு என்ன. ஆகவே 30 மீட்டர் நிழல்ண்டா இதில் 2 மடங்கு எத்தனை 60 மீட்டர். 60 மீட்டராக இருக்கும் மரத்திர உயரம். அதான் கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இதுவும் ஒரு என்ன சாதாரணமான ஒரு கணித்தல் கேள்வி. சரி, அப்போ 19-20. ஒரு குறித்த ஆண்டில் ஒரு பெரிய தென்னந்தோட்டத்தில் பயிரிடப்பட்ட பல்வேறு பயிர்களின் செலவு விவரங்கள் வருமான விவரங்களும் கீழே தரப்பட்டுள்ளன. செலவு வருமானம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் என்ன செஞ்சிருக்காங்க கீழே தந்திருக்காங்க. தென்னை மூலதன முதலீடு 1700 ரூபா, உழைப்பு 900 ரூபா, உழைப்பு செலவு, கடன் தவணை 516 ரூபா. அப்போ அதில் வருமானம் எவ்வளோ 3900 ரூபா. ஆகவே அதில் தேறிய லாபம் இது மூண்டையும் கூட்டி 3900 ரூபா இந்த கழிச்சா 784 ரூபா. ஆகவே நாம் இன்னொரு அட்டவணையை நம்ம இந்த எவ்வளவு செலவு போயிருக்கின்ற பார்க்குறதுக்கு செலவு ஒரு அட்டவணையை போட்டு வச்சுக்குவோம். அது என்னத்துக்குன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் இப்படி தான் தந்துருக்காங்க. வருமானம் தொடர்பாக மிக கூடுதலான லாபச்சத வீதம். இப்போ லாபம் எப்படி பார்க்குறது, எவ்வளவு செலவுக்கு எவ்வளவு லாபம், அதானே வருமானம். அப்போ எவ்வளவு செலவுன்னு பார்க்குறதுக்கு 3900 கழிச்சா எத்தனை 3116. அப்போ இது செலவு. அப்போ இங்கே பாருங்க, செலவுல ஒரு எத்தனை பங்கு 7 3 7 4, அதாவது ஹாஃப் பங்கும் இல்லை. ஹாஃப் பங்கும் நமக்கு லாபம் வரல. ஆகவே ஒரு 25%, அதாவது மொத்த செலவுல ஒரு 25% லாபம் இல்லை. ஏன்னா லாபம் குறைய பெரிய அமௌண்ட் தான், லாபம் குறைய. இங்கே பார்த்தீங்கன்னா செலவு இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா செலவு 24.6 ரூபா. 24.6. அங்கால நான் 3 சைபர் தந்திருக்காங்க, அதை கணக்கெடுக்க தேவையில்ல. 24.6. இங்கேயும் கிட்டத்தட்ட 7.73, ஒரு 3 மடங்கு. 33% கிட்டத்தான் லாபம். இங்க பாத்தீங்கன்னா 46.92. இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா கழிச்சு பாருங்க 46.92. 46.92 அது கிட்டத்தட்ட 50 கம்பி என்ன 100%. அதாவது போட்டதுக்கு 100, அதாவது ஒன்று கொண்டு கிடைச்சிருக்கேன்னு. அப்போ 100% லாபம். இதுக்கு இது லாபம். இதன் மேல் இதுன்னு போடுங்க. லாபம் எப்படி பார்ப்பீங்க, செலவின் மேல் தேறிய லாபம் 24.6 மேல் 7.5 போட்டிருப்பீங்க. 46.92 மேல்
47.58. ஆகவே கொஞ்சம் 100 வீதத்தோட கொஞ்சம் கூட என்ன. இஞ்சியை பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா 12.7. 12.7. அவே செலவு அதாவது லாப இது என்ன 100 வீதத்தோட குறைய. மூணாவது பார்த்தீங்கன்னா 23.7 செலவு. அப்போ 23.7 சாரி 23.7 23.7. அவை இதில் அரைவாசி 50 வீதம். மற்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட இது ஒரு இது என்ன இது ஒரு 30 வீதம் கிட்டத்தட்ட. நான் பூரண ஃபுல்லா கழிச்சு செல்லல. இந்த ரெண்டாவது ஒரு 30 கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு 30 வீதம். இது ஒரு 100 வீதம் 101 வீதம். நான் என்ன ஒரு 100 வீதம் லாபம் ஒரு 101 வீதம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தானே. இது 12.7க்கு செலவு 12.7க்கு 10.7 என்ன லாபம். ஆகவே ஒரு 80 வீதம் 70 வீதம் அப்படித்தானே. என்ன கொஞ்சம் 12.7 வந்தா 100 வீதம் வரும். ஆகவே இது ஒரு 80 வீதம் இல்லாட்டி 90 வீதம் எடுக்கலாம். இது 23.7க்கு 10 ரூபா லாபம். அதாவது செலவு 23.7 10 ரூபா லாபம்னா கிட்டத்தட்ட அரைவாசோட குறைய ஒரு 40 வீதம் எடுக்கு. என்ன நமக்கு கணக்கு தான் செய்யணும். நாம் இதெல்லாம் கணிச்சு பார்த்துட்டு இருக்கிறல. ஜஸ்ட் ஒரு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்குடையும் குறைய 4 மடங்குடையும் குறைய. அப்போ 25 வீதத்தோட குறைய. அப்போ நான் ஒரு 25 வீதம்னு சொல்கிறேன். ஆகவே குறைஞ்ச லாபம் சதவீதம் எங்கண்டா தென்னையில். கூடின லாப சதவீதம் எங்கண்டா நம்மட மிளகுல. முதலாவது கேள்வி மிக கூடுதலான லாப சதவீதம் மிளகுல. மொத்த செலவு மிக குறைந்த லாப சதவீதம் தென்னையில். அவ்வளோதான். இதுக்காண்டி தான் நான் இவ்வளோத்தையும் காணச்சேனேன். ஆகவே இதை நீங்கள் லேசாகவே பார்க்கலாம் மனசுக்குள்ளாலே பார்த்துடலாம். அப்போ இந்த செலவை நமக்கு கொஞ்சம் கணிக்க தெரியும். உங்களுக்கு லாபம் என்பது செலவின் மேல் தேறிய லாபம். லாபம் என்பது செலவின் மேல் எவ்வளவு செலவோ அல்லது எவ்வளவு முதலோ மொத்த முதல் தானே இது. மொத்த முதல் அல்லது மொத்த செலவின் கீழ் என்ன தேறிய லாபம் தர 100 வீதம். ஆகவே இந்த செலவுக்கும் லாபத்துக்கும் எத்தனை மடங்குன்னு பார்த்தோம்னாலே மடங்கு என்ன ஒன்றுக்கு ஒன்றுண்டா 100 வீதம் என்ன. அதோட கூட ஒன்றுக்கு 2ண்டா 200 வீதம். ஆகவே லாபத்தின மடங்கு செலவு சார்பாக கூட கூட இது செய்யும். இல்லாட்டி நீங்க தனியாக ஒவ்வொன்றையும் பிரிச்சிட்டு இருக்கணும் டைம் வைத்திரும். அப்போ அடுத்தது பாருங்க பிள்ளைகள் ஒரு பழச்சாறாக இந்த விடையில் விளை ஓகே 21வது பாருங்க. ஒரு பழச்சாட்டு உற்பத்தி கம்பெனி 750 கிராம் அன்னாசியிலிருந்து 250 மில்லிமீட்டர் தூய அன்னாசி சாட்டை உற்பத்தி செய்கிறது. 1 லிட்டர் அன்னாசி பானத்தை தயாரிப்பதற்கு 200 மில்லிமீட்டர் தூய அன்னாசி சாறு நீரை இட்டு ஐதாக்கப்படுகிறது. 1 லிட்டர் ஐதாக்கிய அன்னாசி பானத்தில் 5 சம அளவிலான அன்னாசி பான பைக்கட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. அன்னாசி பான பைக்கட்டு தயாரிப்பதற்கு எவ்வளவு கிராம்னு கேட்காங்க. இப்போ பாருங்க 250 மில்லியில் 750 கிராம்டா 200 மில்லியில் எவ்வளவு இருக்கும். 250க்கு 750. அப்போ 250க்கு 750 என்ன 250க்கு 750 தர 200க்கு எவ்வளவு இருக்கும். தர 200க்கு இது ஒரு முறை 3 முறை 600 கிராம் இருக்கும். 600 கிராம் இருக்கும். இந்த 600 கிராமு 600 கிராம் 1 லிட்டர்ல இருக்கும். இதை என்ன செய்யறாங்க 5 சம பக்கெட்டுகளா பிரிச்சாண்டா 600 5ஆல பிரிச்சாச்சுன்னா 12 5 அது 120 கிராம். இது 5ஆல பிரிச்சாண்டா ஒரு அன்னாசி பக்கெட்டில் எவ்வளவு 120 கிராம் அவ்வளவுதான். சரி அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இந்த எமோஜி சம்பந்தப்பட்ட கேள்வி நான் சொன்னேன். எமோஜி சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதோ ஒரு கேள்வி கட்டாயம் என்ன செய்யும் வாரத்துக்கான இந்த இதுகள் வாரத்துக்கான சான்ஸ் அதிகமாக தொடர்ச்சியாக அனைத்து வருடங்கள்லையும் வந்திருக்கு எமோஜி சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதே மாதிரி இந்த எமோஜியில் மிக ஹார்டான கேள்விகள் இதுக்கு முன்னுக்கு இந்த வருஷத்துல செஞ்சிருக்கோம். இல்லாட்டி 2025லையும் செஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னுக்கும் செஞ்சிருக்கோம். ஆகவே அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துங்க எப்படி எடுக்கும்ண்டு. இதோட ஒரு ஹார்டான கேள்வி செஞ்சிருக்கோம். அந்த என்ன அடி 2 அடி 3 வச்சு அந்த ஐடியா தான் இங்கேயும் பிரயோகிக்க போகிறோம். ஆகவே அந்த கேள்வியையும் நல்லா பாருங்க. அந்த இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடியோவில் இருக்கு. அதே மாதிரி அந்த கேள்வியை நான் தனி வீடியோவாக போட்டீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனாம் ஆண்டுன்னு கொஞ்சம் மறந்து போய் தான் 2022 21 அந்த கால பகுதியால் தான் இருக்கணும். சரி அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். 2019 இருக்கணும் ஏதோ சம்திங். சரி அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி உசப்பட்ரோமியா எனப்படும் கற்பனை நாகரிகத்தில் 3 இலக்கங்கள் கொண்ட எண்முறை உண்டு. அப்படின்னா 3 இலக்கம்டா அடி 3. இப்போ அடி 3ன்னு சொல்றேன்டா 0 1 2 பாவச்சிருப்பாங்க அவ்வளவுதான். அதே வேளை அவர்கள் அயலில் உள்ள மிட்ரிப்போட்டோமியா உள்ள 2 இலக்கம்டா 0ம் 1ம் பாவச்சிருப்பாங்க.
மாத்திரம் பயன்படுத்தப்படும். எனினும் மெட்ரிபோட்டோமியர்கள் எல்லா இலக்கங்கள் எண்கணித செய்கைகள் குறியீட்டில் உசப்பட்டோமியலும் பெற்றானர். அதாவது அதாவது இதுக்கு ஒரு எமோஜி இதுக்கு ஒரு எமோஜி இவங்க விட்டிருந்தா இவங்களும் இதுக்கு ஒரு எமோஜி இதுக்கு ஒரு எமோஜி இதுக்கு ஒரு எமோஜி வச்சிருப்பாங்கன்னு. இவங்கட இந்த ரெண்டு எமோஜி அந்த பூஜ்ஜியத்துக்கு ஒன்றுக்கு இடையில வச்சிருந்த எமோஜியும் மற்ற அந்த மூணு அடியிலக்க பாய்க்காங்க தானே அவங்களோட எமோஜியும் சமன். அதுதான் இங்கே சொல்றாங்க. சரி, இப்ப எனினும் மிட்ரிபட்டோமியாவில் எல்லா இலக்கங்களும் எண்கணித செய்கைகளை குறியீடுகளையும் உசப்பட்டோமியிலிருந்து பெற்றன. மிட்ரிபிட்டோ என்ன மிட்ரிபட்டோமிய சமன்பாடு மிட்ரிபட்டோமியாண்டா ரெண்டு அடி என்ன ரெண்டு அடியில சமன்பாடு இது. ரெண்டு அடினா ஒன்றும் பூஜ்ஜியம் தான் வரும். ஒன்றும் பூஜ்ஜியம் தான் வரும். அடுத்தது யோசிங்க, இந்த குறியீடு என்னையா இருக்கும், இந்த குறியீடு என்னையா இருக்கும். அப்ப இது கட்டாயம் யோசிச்சு பாருங்க, இது ஒரு சமனாக தான் இருக்குமே. இது ஒரு சமனாக தான் இருக்கு. இங்கே சமன் வந்து இங்கே வரதுக்கான சான்ஸ் கூட. அப்போ இதெல்லாம் ஸ்பெஸ்ட்டுக்கு சமனாக இருக்கேன். இப்போ நான் மற்றத்தை குறிச்சிடுவோம். இந்த இந்த கை இந்த இது உதாரணமா ஒன்றும் பூஜ்ஜியம் தான் இருக்கு. பூஜ்ஜியத்தை முன்னுக்கு போட்டு எப்பயும் எழுதிடல நான் போன முறை அழகாக தெரிஞ்சிருக்கோம். அவை இது ஒன்றாக இருக்கும், இது ஒன்றாக இருக்கும், இதயம் பூஜ்ஜியமாக இருக்கும். இது ஒன்றாக இருக்கும், இது ஒன்றாக இருக்கும். ஆகவே இது ஒன்றாக இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்கும், ஒன்றாக இருக்கும். ஆகவே 10 11 101. 10 10 அதாவது இது சமன். அப்போ இது கட்டாயம் சமனாக தான் இருக்கும். அதாவது 10 அடி ரெண்டில் 10 செல்றது அடி ரெண்டில் 10 செல்றது அடி ரெண்டில் 10 செல்றது நமக்கு தெரியும். ஓ ரெண்டு ரெண்டு சக பூஜ்ஜியம். நம்ம எப்படி கூட்டணும் போன முறை விரிவா சொல்லியிருக்கேன். ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டும் பூஜ்ஜியம். ஆகவே இது எத்தனை ஓ ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் அல்லது இது ரெண்டின் பூஜ்ஜியம் ஒன்று ஓ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டின் ஒன்று ஆகவே ரெண்டு. இது எத்தனை 11 அடி மூன்று 101 5. ஆகவே ரெண்டையும் மூணையும் கூட்டுனா எத்தனை சமனா இருக்கும், 5க்கு சமனா இருக்கும். ஆகவே இது என்ன சகையாக இருக்கும். அவ்வளவுதான், இது சகையாக இருக்கும். இப்போ உசப்பட்டோமியர்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூணு. அவை நாம என்ன இதுவும் இது ஒன்று இது பூஜ்ஜியம் இது ஒன்று. ஆகவே கட்டாயம் ஒன்றும் பூஜ்ஜியமும் வந்துட்டு அவ மற்ற இலக்கம் என்ன இது ரெண்டு இது ரெண்டு அடி மூணுல ரெண்டு அடி மூணுல. ஆக இது சக இது ஈக்குவலா இருக்கு. இப்ப நீங்க வேண்டா பாருங்க, அடி மூன்றுல ரெண்டுண்டா அடி மூன்றுல ரெண்டுண்டா அடி மூன்றுல ரெண்டுண்டா இது மூன்றின் பூஜ்ஜியம் என்ன மூன்றின் பூஜ்ஜியம் ஒன்று. அவ ஓ ரெண்டு ரெண்டு. ஆகவே அடி 10லையும் ரெண்டு தான். சரியானே மூன்றின் பூஜ்ஜியம் ஒன்று சர ரெண்டு ஓ ரெண்டு 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 10 அடி 10 என்று சொல்லக்கொள்ள ஓ மூணு மூணு மூன்று. ஆகவே இது மூன்று. அவை இங்கே கூட்டுனா 5. ஆகவே ஒன்று ரெண்டு 5 வரணும். ஓ மூணு மூன்று மூன்று + 2 5. ஆகவே 5. ஆகவே எல்லாத்தையும் கண்டுட்டோம். எல்லா எமோஜிக்குரிய இதுவும் லைன். ஆகவே இந்த எமோஜி என்ன ஒன்று, இந்த எமோஜி பூஜ்ஜியம் இதயம், இந்த எமோஜி ரெண்டு, இது ப்ளஸ் இது ஈக்குவல். ஆகவே நீங்கள் சாதாரணமாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு என்பது நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ கேள்வியை பாருங்க, மிட்ரிபட்டோமியர்கள் 4 இலக்கங்களில் எழுதிய ஒரு குறித்த எண்ணை எழுதுவதற்கு ஒசுப்பட்டோமியர்கள் 2 இலக்கங்கள் மாத்திரம் தேவைப்பட்டன. அத்தகைய எத்தனை இலக்கங்கள் இருக்கு? சரி, இதை காண்றதுக்கு பிள்ளைகள் இது கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது மிட்ரிபட்டோமியர்கள் 4 இலக்கங்களில் எழுதிய மிட்ரிபட்டோமியர்கள் யாரு மிட்ரிபட்டோமியர்கள் யாரு மிட்ரிபட்டோமியர்கள் இந்த ட்ரெண்டை கொண்டவர்கள். இவங்க 4ல் மிக மினிமமா எழுதிப்பாங்க என்ன 1 0 0 0. இதான மினிமம். மேக்சிமம் என்ன 1 1 1 1. ஆகவே இதை அடியை 2 கொண்டு எழுதியிருப்பாங்க. ஆகவே இதை 2ஆல பெருக்கி இதை கூட்டி இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இங்கே இதுல அடி 2ல் இது என்ன வரப்போற விட என்னண்டா உங்களுக்கு 3. சாரி, அடி 2 தானே. அடி 2ல் நீங்க எதை செஞ்சீங்கன்னா 2 3 2 3 சர 1 அப்போ 8 தானே. இதை பார்த்தீங்கன்னா 2 1 தர 1 2 பூஜ்ஜியம் தர 1 2 1 தர 1 2 2 தர 1 2 3 தர 1. ஆகவே மொத்தம் 16. மொத்தம் சாரி மொத்தம் 15 என்ன சாரி நீங்க அடி 10க்கு மாத்தினீங்கன்னா மொத்தம் 15. சரியானே. ஓ ரெண்டு 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 மூன்று மூன்று முய் ரெண்டு 6 6 மூன்று 7 7 2 14 14 மூன்று 15. நான் எப்படி லோகா பார்க்குறேன்னு சொல்லி தந்திருக்கேன். அப்போ 15. ஆகவே இது மேக்சிமம். அப்போ இந்த அடி 2 8க்கும் 15க்கும் இடையில இருக்கு. 2 இலக்கம், அதாவது
4 இலக்கங்கள், அதாவது இவர் 4 இலக்கங்கள் எழுதிய இலக்கத்தை ஒரு குறித்த எண்ணை எழுதுவதற்கு உசப்பட்டோமியர்கள் உசப்பட்டோமியர்கள் சொல்றார்கள் அடி 3 எழுதுறாங்க. அவங்க இரு இலக்கங்களை மாத்திரம் தேவைப்பட்டன. இரு இலக்கம் சொல்லக்குள்ள அவட மேக்சிமம் மினிமம் 10 இருக்கும், மேக்சிமம் 11 இருக்கும். அது ஓ 3 3 3 அப்போ இது 3. இவர மேக்சிமம் ஓ 3 3 3 3 சாரி, இது 3 அப்படித்தானே? இது 3 சாரி, இங்க இவங்க அடி 3 தானே. அடி 3 சொல்லக்குள்ள நாம் என்ன சொல்லலாம்? மேக்சிமத்தை 22 சொல்லலாமா இல்லையா? 2 2 ஏன் ஆக மேக்சிமம் 2 2 எழுதலாம் தானே. அப்போ 2 2 2 3 6 6 2 8, அப்போ 8. ஆகவே இவங்க 8க்கும் 3க்கும் இடையில இவங்க எழுதலாம், இவங்க 8க்கும் 15க்கும் இடையில எழுதலாம். அப்போ 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த 8 மட்டும், ஒரே ஒரு இலக்கம் தான். ஆகவே ஒரே ஒரு இலக்கம் தான் அவர்களுக்கு பொதுவாக இருக்கும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கும், ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். நான் சொன்ன இந்த விளக்கம் ஒரு அளவுக்கு விளங்கி இருக்கும். உண்மையாப்பிலே இதை கொஞ்சம் நான் போர்டில் செஞ்சால் உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். ஆனால் இந்த இந்த இதில் இந்த டைமில் நான் என்னை போர்டில் செஞ்சு விளங்கப்படுத்தி டைமை போக்க விரும்பலை. இதுக்கு முன்னுக்கு நான் செய்த கேள்வியை பாருங்க, செய்து போட்டு திருப்பி இதை பாருங்க. அதாவது என்னென்னா, இவர்கள் அடி 2 குறியாக்கள், இவங்க அடி 3 குறியாக்கள். அடி 2 குறியாக்கள்னா 1 0 தானே. நான் சொன்ன ஒரு விதி சொல்லியிருக்கேன், 0 1 இலக்கம் எழுதுறல் சரியான. 0 1 0 நான் 10 எழுதுறல். ஆகவே கட்டாயம் இது 1 இருக்கும், இது 0 இருக்கும். 1 1 1 0 1. அவை இது 5, இது 2, இது 3. நீங்க அடி 10 அடி 2 அடி 10க்கு மாத்துறது இலக்கு. நான் இலக்கான முறையும் நேரத்தர வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே ஆகவே இது 2 இது 3 இது 5ண்டா ஈன சமன் ஈன பிளஸ் வந்தா ஓகேயானே. ஈன சமன் வந்தா ஈன கொஞ்சம் குழப்பம். ஆகவே நாம் இதை பிளஸ் இது சமன் எடுத்தா சமன்பாடு சரி. இப்ப மிஞ்சின எமோஜி 2 ஏண்டா இது அடி 3. ஆகவே அடி 3க்கு முதல் இருக்கிற அடி 10ண்டா 9 வரையும் விளக்கம் வரும், அடி 8ண்டா 7 வரையும் வரும், அடி 3ண்டா 2 வரையும் வரும். அவ 0 1 அதே எமோஜி, மற்றது 2. ஆகவே 2 பிளஸ் 1 0 இவ்வளவு. இப்ப கேள்வி என்னண்டா, மெட்ரிபிட்டோமியர்கள் 4 இலக்கங்கள் எழுதிய ஒரு குறித்த எண்ணை எழுதுவதற்கு உசப்பட்டோமியர்கள் 2 இலக்கங்கள் பயன்படுத்தினாங்க. ஆகவே அவரோட மேக்சிமம் மினிமத்தை பார்ப்போம். இரண்டு அடியில் எழுதுறதுல மேக்சிமம் 4 இலக்கத்தை கொண்டு மினிமம் 1 0 0 0 இதோட மினிமம் எழுதையலாம். 0 0 0 1 அது 4 இலக்கம் இல்லை. 0 முன்னுக்கு வர்றது எழுதல, 0 முன்னுக்கு வந்தால் அது ஒரு இலக்கம் தான் என்ன. ஆகவே இதில் 10ண்டா 8, 8க்கும் 15க்கும் இடையில் இருக்கிற இலக்கத்தை இவங்க எழுதலாம், இவங்க 3க்கும் 8க்கும் இடையில் இருக்கிறத எழுதலாம். ஆகவே 2 பேரும் பொதுவாக எழுதக்கூடிய ஒரே ஒரு இலக்கம், இந்த இந்த நிபந்தனைக்கு எழுதக்கூடிய ஒரே ஒரு இலக்கம் 8 தான். அதாவது இவர்ற மேக்சிமம் இவர்ற மினிமம். ஆகவே அது 8. ஆகவே ஒரே ஒரு இலக்கம் தான். இது கொஞ்சம் ரிக்கி தான், ஆனாலும் ஓகே. ஆனால் அடுத்த வழிகள்லாம் லேஸ். பின்வரும் உசப்பட்டோமிய எண்களுக்கிடையே எது முதன்மை எண்? அவை இந்த தம்முன்னு சொல்றது 1, இது தம் தானே 1 1. அப்போ ஓ 2 என்ன 1 1 தானே இது, ஏன் இது 1 தானே. 1 1 சொல்லக்கோல அடி 2 என்ன உசப்பட்டோமியான் அடி 3 சாரி, உசப்பட்டோமியான் அடி 3. அப்போ அடி 3ண்டா ஓ 3 3 3 3 4. ஆகவே இது 4, இது முதன்மையன் இல்லை. இது 1 இது 2. அப்போ ஓ 3 3 3 2 5. ஆகவே இது முதன்மையன் என்ன. அவை மற்றத்தை பார்க்க தேவையில்ல, மற்றதையும் சும்மா பார்த்துக்குவோம். இது எத்தனை 2, இது 0. அப்போ 2 3 6 அவ்வளவுதான். 6 0. அப்போ 6 முதன்மையன் இல்லை. இங்கே 2 2 2 2 22 8. அவை முதன்மையன் என்ன, 1 முதன்மையன் அல்லையே. சரி, அடுத்தது பாருங்க இந்த சமன்பாடு. பின்வரும் எந்த மிட்ரிபட்டோமியா கோவை, மிட்ரிபட்டோமியா என்ன அடி 2 என்ன. அப்போ அடி 2 சரி. ஒரு சரியான சமன்பாட்டை குறிக்குது. மிட்ரிபட்டோமியாவில் எது சரியான சமன்பாடுன்னு கேட்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த சமன்பாடுகளை கொஞ்சம் வாய்ப்பு பார்க்கணும். அது முதலாவது இது 1 1, இது 1 1 அடி 2ல் 1 1. இது பிளஸ் இது 1 இதயம் 0 0. இது சமன் 1 1 1. அப்போ இது சமனான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் முன்னுக்கு வருது என்ன. ஆகவே இது ஒரு சமன்பாடு மாதிரி இல்லை. ப்ளஸ் முன்னுக்கு போட்டு நாம் எழுதிடலாம், மைனஸ்னா தான் முன்னுக்கு போடுவோம். அவை நாம் இதை டிரெக்டாகவே வெட்டிடலாம். இதில் இந்த ஒரு சமன் 2 இடத்த சமன் வருது. ஆகவே இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இங்கே சமன் வருது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சமன் 1 சமன் வருது, இங்கே ப்ளஸ் வருது. இதையும் எடுக்கலாம், இதை நாம் கணிச்சு பார்க்கலாம். ஆனாலும் இதையும் இதையும் கூட்டுனா
நிச்சயமாக உண்டு வராது. என் சின்ன இலக்கம் பாருமா, பெரிய ரெண்டு இலக்கத்தை கூட்டினா. ஆகவே இதுவும் வராது. அதே தான் இதுவும். இதுக்கு சமன் இஞ்சான வருது. அப்போ இது ஓகே. சரி, அப்போ இது நான் பார்க்க வேண்டியது முதலாவது ரெண்டாவது சமன்பாடு. மற்றதையெல்லாம் அழிச்சு விட்டு மற்றதையெல்லாம் நாம் என்ன செஞ்சிட்டோம்? இது செஞ்சிட்டோம். சரி, இங்கே பார்ப்போம் இந்த சமன்பாடு சரியாண்டு. இது அடி ரெண்டு என்ன, ஓ ரெண்டு 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 மூண்டும் மூன்று மூன்று பிளஸ் இதை பார்த்தீங்கன்னா 1 0 0. 1 0 0 ஓ ரெண்டு ரெண்டு இங்கே பார்க்க தெரியணும். ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டும் பூஜ்ஜியமும் ரெண்டு இரண்டு நாலு நாலும் பூஜ்ஜியமும் நாலு. அப்போ நாலு சமன் இங்கெல்லாம் ஒன்று 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 என்ன, ஒன்று ஒன்று ஒன்றுண்டா ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டும் ஒன்றும் மூன்று முயிரண்டு ஆறு ஆறு ஒன்றும் ஏழு. ஆகவே இந்த சமன்பாடு சரியா வருது என்ன. ஆகவே முதலாவது நான் இந்த ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று ஏன் பார்க்கன்றதுல நேரத்தோட வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்து கொள்ளுங்க. அது இந்த இது இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் வளமையான கன்வெர்ட் எப்படி, ஒன்று ஒன்றுண்டா அது ரெண்டின் பூஜ்ஜியம் தர ஒன்று சக ரெண்டின் ஒன்று தர ஒன்று. ஆகவே ரெண்டு தர ஒன்று ரெண்டின் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆகவே மூன்று. இப்படியும் நீங்கள் என்ன ஒவ்வொன்றையும் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்ததை பாருங்க. மிக நல்ல கேள்விகளே 25 27 ஒரு கணித செய்கையில் ஒரு சாதாரணமான ஒரு நல்ல கேள்வி. அப்போ அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. அப்போ 25 27 தொடர்ச்சியாக பார்ப்போம். ஒரு நத்தை ஒரு தாவரத்தை நோக்கி ஒவ்வொரு நிமிடத்தின் இறுதியிலும் தாவரத்தில் இருந்தான அதன் தூரம் அந்நிமிடத்தின் தொடக்கத்தில் தாவரத்தில் இருந்தான தூரத்தின் அரைவாசியாக இருக்குமாறு அணுகுகிறது. இந்த ஐடியால கேள்விகள் அந்த ஒன்றுக்கு அரைவாசி அரைவாசி வரமாய் பின்னுக்கு செஞ்சிருக்கோம். ஆனாலும் இது கொஞ்சம் வித்தியாசம். அதாவது இந்த ஒரு நத்தை ஒரு தாவரத்தை நோக்கி ஒவ்வொரு நிமிடத்தில் இறுதியிலும் தாவரத்தில் இருந்தான தூரம் அந்நிமிடத்தின் தொடக்கத்தில் தாவரத்தில் இருந்தான தூரத்தின் அரைவாசி. அதாவது முதலாவது நிமிடத்தை பாருங்க. முதலாவது நிமிடத்தில் அந்த நத்தை அந்த தாவரத்தில் மொத்த நீளத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சேன்டா அரைவாசி x/2 போயிருக்கும். என்ன, அரைவாசி போயிருக்கும், x/2 போயிருக்கும். இஞ்சால அப்போ மிகுதி எவ்வளோ ஆதிக்கும்டா x/2 வரும். அப்போ x/2 தூரம் போயிருக்கு. ரெண்டாவது நிமிஷம் சொல்லுங்க ஆப்போ மிகுதி இல்லை ஏண்டா மிச்சம். அப்போ ஈன வந்திருக்கும் அந்த நேரத்து. அப்போ இன்னும் எவ்வளோ x/2 தூரம் போகணும். அதில் அரைவாசி போயிருக்கும். அப்படின்னா என்ன, x/4 என்ன, அதில் அரைவாசி x/2 அரைவாசி என்ன, x/4. அதாவது x/2 தர x/4 அதாவது x/2 தர அரைவாசி. அதில் அரைவாசி சாதாரணமாக விளங்கும். x/4 மூன்றாவது நிமிஷம் இப்போ பேலன்ஸ் இவ்வளவும் x/2 இவ்வளவும் ஹாவாசி போனால் அடுத்த ஹாவாசி மிஞ்சும். மூணாவது நிமிஷம் அதில் இப்போ ஈன வந்திருக்கும் இதுல அரைவாசி. ஆகவே x/4 அரைவாசி x/4 தர ஹாஃப் x/8 நம்ம அந்த தவளையும் தேரையும் அந்த கிணத்துல ஏறுற மாதிரி ஒரு கேள்வி வந்து எளியா செஞ்சது நான். நாலாவது நிமிஷம் x/8. அவை x/8 போனா அங்கே x/8 அரைவாசி. அப்போ x/8 அரைவாசி x இங்கில் 16. அவங்க ஒரு தொடர்பை பாருங்க பிள்ளைகள். என்ன, x இங்கில் 2 x இங்கில் 4 8 16 வருது. அப்போ அடுத்தது நாம லேசா கெஸ் பண்ணலாம். x இங்கில் 32 அதாவது x இங்கில் 16 2 x இங்கில் 32 அதாவது 2 வழுக்கலாக போகுது. அடுத்தது அதாவது ஆறாவது நிமிஷம் x-இன் 64. ஆறாவது நிமிஷம் x-இன் 64. ஏழாவது நிமிஷம் x-இன் 128. x-இன் 128. இப்படி போயிட்டு இருக்கேன்னு, இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. நத்தை தன் பயணத்தில் ஆரம்பத்தின் போது தாவரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தது? சரி, மேலுக்கு ஒரு தரவு தராங்க. நத்தை அதன் பயணத்தின் போது இரண்டாம் நிமிடத்தின் இறுதியில் எவ்வளவு தூரம் போயிருக்கும்? x/2 பிளஸ் x/4 என்ன, இரண்டாம் இறுதியிலிருந்து 5ஆம் நிமிடத்தின் தொடக்கம் வரைக்கும் சென்றுள்ள தூரம் 3 சென்டிமீட்டர். 5ஆம் நிமிடத்தின் தொடக்கம்னா இவ்வளவு என்ன, x/16. அப்ப இவ்வளவும் சென்றுள்ள தூரம் எவ்வளவுன்னு சொல்றாங்க பிள்ளைகள்.
ஆ, அதாவது இரண்டாம் நிமிடத்தின் இறுதிண்டா இதிலிருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு சென்றுள்ள தூரம், அதாவது x/16ம் அஞ்சாம் நிமிடத்தின் தொடக்கம். அஞ்சாம் நிமிடத்தின் தொடக்கம்னா நான்காம் நிமிடத்தின் ஆரம்பம், நாலாம் நிமிடத்தின் இறுதி. அதாவது இது ரெண்டையும் கூட்டினா இரண்டாம் நிமிடத்தின் இறுதி, இரண்டாம் நிமிடத்தின் இறுதியிலிருந்து இரண்டாம் நிமிடத்தின் இறுதிண்டா மூன்றாம் நிமிடத்தின் ஆரம்பம். மூன்றாம் நிமிடத்தின் ஆரம்பத்திலிருந்து அவர் சென்றது எவ்வளவு? x/8. x/8 தானே நாலாம் நிமிடம் வரையும். பிளஸ் நாலாம் நிமிடத்திலிருந்து அஞ்சாம் தொடங்கும் வரையும் x/16. இது ரெண்டையும் கூட்டினா இந்த ரெண்டு தூரத்திலும் 3 சென்டிமீட்டரா, 3 சென்டிமீட்டரா. ஆகவே இதை நீங்க தீர்த்தீங்கன்னா x/8 சக x/16, x/8 சக x/16 சமன் 3. ஆகவே 16 போமசி இங்கே பார்த்தீங்கன்னா 2 முறை, இங்கே 1 முறை. ஆகவே 3x சமன் 3. ஆகவே இந்த 3 வெட்டுப்பாடும் x சமன் 16 வரும். அவ விட 16 சென்டிமீட்டர். இந்த 16 அங்கால போகும், சாதாரண சுருக்கை. அவ விட 16 சென்டிமீட்டர் வரும். அவை சாதாரணமான ஒரு கேள்வி, உங்களுக்கு விளங்கிட்டீங்கன்னா சரி. சரி, அடுத்த 26வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அப்போ இவ்வளவும் நமக்கு ஓகே, இவ்வளவும் சாதாரணமாக தெரியும். அப்போ இதுக்கு 16வது விடு. சரி, இதுக்கு என்ன 16 விடு. சரி, அடுத்த நத்தையின் பயணம் எம்மாவது நிமிடத்தின் சராசரி வேகத்துக்கும் எண்ணாவது நிமிடத்தின் சராசரி வேகத்துக்கும் இடையிலான விகிதம் 128 கொண்டு என் மைனஸ் எம்மை கேட்காங்க. சரி, இப்போ எம்மாவது நிமிடத்தின் சராசரி வேகம் நாம் இதில் இது எம்மாவது நிமிடத்தில் சராசரி வேகம். சராசரி வேகம் என்ன? எஸ் சமன் யூடி டைம், அப்படிதானே? எம்மாவது நிமிடத்தில் சராசரி வேகம் உதாரணமாக சொல்லுங்களா, மூன்றாவது நிமிடத்தின் இது சென்ற தூரம் x/8, அதாவது 2/3 ஓமா இல்லையா? நாலாவது நிமிடத்தில் சென்ற தூரம் x/16, 2/4. அப்ப அப்ப எம்மாவது நிமிடத்தில் சென்ற தூரம் x/2 ஓகேயா? ஏன் 1x/2 3வது நிமிஷம், x/2 என்ன 2/1 2வது நிமிடம், x/2 4வது நிமிடம். ஆகவே எம்மாவது நிமிடத்துல சென்றது x/2. அடுத்தது எண்ணாவது நிமிடத்துல சென்றது x/2 விளங்கிட்டா? சரி, அப்ப இதான் வேகம் s சமன் ut. ஆகவே நமக்கு இங்க தேவை வேகம் சமன் தூரத்தின்கீழ் நேரம் s/t. அவை s/t தான் நாம கண்டிருக்கோம். இதான் வேகம். இந்த வேகத்துக்கு இடையிலான விகிதத்தை தான் தாராங்க 128க்கு 1. சாரி, 128க்கு 1. 128க்கு 1. ஆகவே இதை பின்ன வடிவில் எழுதுங்க பார்ப்போம். பின்ன வடிவில் எழுதினீங்கன்னா இதை நீங்க பின்ன வடிவில் எழுதினீங்கன்னா அழகான பின்ன வடிவம் கொண்டு வரும். எப்படியான பின்ன வடிவம் வரும் பிள்ளைகள்? x/2 கீழ் x/2n. ஆகவே x/2m, xக்கு பெருமானம் பிரதியிட தேவையில்ல, 2m கீழ் x/2n என்ற 2n சமன் 128. சமன் 128 கீழ் 1. சாரி, 128 கீழ் 1 128. இப்போ எக்ஸும் வெட்டுப்பாடும் இந்த 2n என்ன, இந்த 2n என்ன, இது x/ன் கீழ் தானே, இது கீழே வரும், இது அப்படியே மேலுக்கு போகும் என்ன. அப்ப 2n கீழ் 2m சமன் 128. இப்ப அடிகள் சமன் சுட்டிகள் கழிக்கப்படும் 2n மைனஸ் m 128 சொல்றது 2ன் 7ஆம் அடுக்கு ஓமா இல்லையா? அவை அடிகள் சமன் n மைனஸ் m சமன் 7. அதைத்தான் கேட்டிருக்காங்க. அவை இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காண்டு இங்க செக் பண்ணியிருக்கான். ஆனா இதை இலகுவாக ஒரு விடயத்தை வச்சு நாங்க எடுக்கலாம். இந்த n மைனஸ் m என்று சொல்றது உதாரணமா இந்த 128 தொடர்பாக வாரது 7வது நிமிஷம். ஆகவே 7ன்னு நாம் ஒரு கெஸ்ஸில் அடிச்சு விடலாம் பிள்ளைகள். ஆனாலும் செய்து எடுக்கணும். சில நேரம் அது சரியாக வராது. ஆகவே செய்து எடுக்கிறத விட தான் சரியா? சரி, அடுத்ததை பாருங்க. அது தொடர்ச்சியா பின்வரும் தவறான கூற்று எது?
தவறான கூற்று இருக்காங்க. மூன்றாம் நிமிடத்தின் இறுதியில் நத்தை சென்ற தூரம் 14 சென்டிமீட்டர். அதை நீங்க மூன்றாம் நிமிடத்தில் இறுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் வரும். வேணா நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. நத்தை இரண்டாம் நிமிடத்தை அதன் வேகத்தை அதிகரிக்க செய்து முடித்தால், இரண்டாம் நிமிடத்தை வேகத்தை அதிகரிக்க செய்து முடித்தால் மூன்றாம் நிமிடத்தை வேகத்தை குறைத்து தொடங்க வேண்டும். வேகத்தை குறைத்து தொடங்க வேண்டும் என்பது அது பிள்ளை. சரியா? குறைத்து இல்லை, அது பிள்ளை. அப்படி ஒரு இது இல்லை. அதாவது அது பிள்ளை. ஆக இதுக்கு விட முதலாவது. அதே மாதிரி மூன்றாவது பாருங்க. நத்தை இரண்டாம் நிமிடத்தை அதிகரித்த வேகத்தை அடைந்திருந்தால் அந்நிமிடத்தில் ஒரு குறைந்த வேகத்தை அடைந்திருக்க வேண்டும். இந்த முதலாவது கூட்டு வராட்டி மூணாவது தான் விடையா வந்திருக்கு. அவை ஒன்றுக்கும் மூணுக்கும் ஒப்பிடக்குள்ள முதலாவது கூட்டு பிள்ளை, மூணாவது கூட்டும் விளையாக வரும். சில நேரம் ஒன்று அல்லது மூன்றாக இந்த ஆன்சரா இருக்கும். ஆனால் முதலாவது உறுதியாக பிள்ளை. ஏனென்றா நத்தை இரண்டாம் நிமிடத்தை அதன் வேகத்தை அதிகரிக்க செய்து முடித்தால் மூன்றாம் நிமிடத்தை வேகத்தை குறைத்து தொடங்க வேண்டும் என்பது என்ன. நத்தை சாதாரணமாக சீரான வேகத்திலாம் போகுது. அதிகரிக்க செஞ்சிருந்தா இதை குறைச்சி தொடங்க வேண்டும் என்பது ஒரு பிள்ளையான தவறான கூற்று. சரி, இங்கே பாருங்க பிள்ளைகள். 28வது கேள்வி. இவ்வினா 5 தெரிவுகளும் 5 தாயக்கட்டைகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தத்தக்க 5 கோலங்கள் வகை குறிக்கின்றன. இவற்றுள் எந்த ஒரு கோலத்தின் அமைக்கப்படும் தாயக்கட்டையும் ஏனைய 4 கோலம் அமைக்கப்பட்ட தாயக்கட்டையிலிருந்து வேறுபட்டது. சரி, முதலாவது பார்க்கணும். எதிர்பக்கங்கள் சரியா இருக்கா? உங்களுக்கு தெரியும் இதில் எதிர்பக்கங்கள் எப்படி பார்க்குறன்றது தாயக்கட்டைகளில் எதிர்பக்கம் காண்றதுல பூரணமான தியரி படிப்பிச்சிருக்கேன். எப்படி பார்ப்போம்? இந்த அமைப்புக்கு எப்படி பார்ப்போம்? இதுக்கு எதிர்பக்கம் இது, இதுக்கு எதிர்பக்கம் இது, 6க்கு எதிர்பக்கம் 1. அப்போ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. 2க்கு எதிர்பக்கம் 1, இதில் சாரி 2க்கு எதிர்பக்கம் இது என்ன, 2க்கு எதிர்பக்கம் 5, இங்கேயும் 2க்கு எதிர்பக்கம் 5, 3க்கு எதிர்பக்கம் 4, இங்கேயும் 3க்கு எதிர்பக்கம் 4, மிச்சது எதிர்பக்கம். அப்போ இங்கேயும் 3க்கு எதிர்பக்கம் 4, 2க்கு எதிர்பக்கம் 5, 2க்கு எதிர்பக்கம் 5, 3க்கு எதிர்பக்கம் 4, 3க்கு எதிர்பக்கம் 4, 2க்கு எதிர்பக்கம் 5. ஆகவே இந்த தியரியை வச்சு நாம் என்ன செய்யலாம்? இதை கண்டுபிடிக்க இயலாது. அவ இந்த தியரி இதில் செல்லுபடியாகும், ஆனால் கண்டுபிடிக்க இயலாது. சரி, அப்போ மடிச்சா வேறுபட்டதுண்டா. இப்போ இங்கே ரெண்டாவது நீங்கள் செக் பண்ணணும் கோலம். இதில் கோலம்னு சொல்லக்கொள்ள இது 4, இது எப்படி சுருட்டினாலும் இந்த 4 என்ன இங்கே புள்ளி புள்ளி மாறுது நமக்கு விளங்காது. இந்த 6 பார்த்தீங்கன்னா 6 3ண்டா இதில் இந்த என்ன ஏங்கிள் மாறுமா இல்லையா? ஏங்கிள் மாறும். அப்போ இந்த ஏங்கிள் மாறத்தை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி. எப்படின்னா இந்த 6 கிடையா வந்தா, இந்த 6 கிடையா வந்தா சரியா, 6 கிடையா வந்தா இது எப்படி வருது? இப்படி வருது. அதே அமைப்பு தான் இந்த கிடைக்கு எல்லாத்துக்கும் சமனாரிக்கணும். 6 கிடையா வந்தா, அல்லது இது இப்படி இருந்தா 6 கிடையா இருக்கும், இது இப்படி இருந்தா 6 கிடையா இருக்கும். இங்க இது மாறி இருக்குன்னு, அப்ப இதை விடுவோம். இங்க இது மாறி இருக்கு, இதையும் விடுவோம். இங்க பாருங்க, இங்கேயும் 3ம் இப்படி இருக்கு, 2ம் இப்படி இருக்கு. ஆகவே 6 கட்டாயம் கிடையா இருக்கணும். ஆகவே இது புள்ள ஏன்னா இது 2 ஒத்து போகுது, 3வது இது ஒத்து போகல, அவ ஒத்து போகாது. இது மாறி வந்தா இங்க பாருங்க, இங்க இது மாறி வந்திருக்கு, 6 நிலைக்குத்தா வந்திருக்கு. இங்க இது மாறி வந்திருக்கு, 6 நிலைக்குத்தா வந்திருக்கு. ஆகவே இது அம்பட்டும் ஒரே அமைப்பு. ஏண்டா 6 நாம இஞ்சால சுழட்டக்கொள்ள இது என்ன மற்ற பக்கம் சுழல் என்ற அடிப்படையில் நீங்க அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. சரி, அடுத்தது 29. நீங்க அந்த 29வது கேள்வி பிள்ளையர் ஒரு முக்கியமான கேள்விதான். தளவாடி சம்பந்தப்பட்டது. நான் அன்னைக்கு கடைசிக்கு போட்ட அதுக்கு முந்தின வீடியோ அன்னைக்கு அந்த தளவாடியில் எப்படி 190 பாகை, 180 பாகை, 45 பாகை பார்க்குறன்றத நோமலான ஒரு விளக்கம், பூரணமான விளக்கம் அங்கே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆகவே அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே தளவாடி உருவொன்றின் பிம்பங்களாக கிடைக்கக்கூடியது. இப்போ தளவாடி பிம்பம்னா நீங்கள் என்ன 90 பாகை இப்படி பார்க்குறத மட்டும் பார்க்கப்படும். இதுவும் ஒரு தளவாடி பிம்பம் தான். அப்போ இதில் பிம்பம் இப்படி இப்படி நேராக பார்த்தீங்கன்னா இதில் தளவாடி பிம்பமாக இருப்பது என்ன? இது. இதை பார்த்தீங்கன்னா தளவாடியை நீங்க கீழுக்கு வச்சீங்கன்னா இதிர பிம்பமாக இருக்கிறது இதாக இருக்கும். அதாவது இதை நாம ஓட்டை இமேஜின்னு சொல்லுவோம். அதாவது தண்ணிக்குள்ள பார்த்தா வர மாதிரி, அதுவும் தளவாடி பிம்பம் தான். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், ஒன்று இருக்கிற இடத்த 3 இருக்கு, 3 இருக்கிற இடத்த 1 இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி எக்ஸ் வையாக மாறி இருக்கு, ஒய் எக்ஸாக மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தளவாடி 45 வகையில வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஆகவே மூன்றும் தளவாடிக்குரியதான். 90, 180, 45 பாகை. அவை ஏபிசி ஆகிய எல்லாம். சரியா? அப்ப இந்த 45 பாகை தான் கொஞ்சம் பேருக்கு விளங்குறல்ல, அதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 2025 அந்த கேள்வி வந்திருக்கு நினைக்கிறேன், அதை நான் விளங்கப்படுத்தி போட்டிருக்கேன்.
சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். இந்த 30வதுல நான் இந்த இந்த கூட்டுகள் பார்க்கறதுக்கு நான் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருக்கேன். என்னென்னா, ஒன்றுக்கு நீங்க சரியா வந்து அது சரியா வந்துட்டுன்னா நீங்க அதை அடிச்சுட்டு போகலாம். மற்றது எல்லாமே எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா குழப்பி விட்டுரும். ஆகவே பாருங்க, பின்வரும் கூட்டுக்கள்ல நிச்சயமாக நிகழ்வது ஏ. அதே மாதிரி நிகழக்கூடிய தன்மை மிக அதிகம் பி. நிகழக்கூடிய தன்மை கொஞ்சம் குறையண்டா சி. நிகழக்கூடிய தன்மை குறைவு டி. சாரி, சி நிகழத்தக்கது குறைவு டி. நிகழ முடியாதது என்ன, இ என்று சொல்றாங்க. தலையிலே ஒரே சமனான எண்ணிக்கையிலான தலைமயிர்கள் உள்ள இருவர் உலகில் இருக்கிறது ஏ. ஏன்டா இது கட்டாயம் நிகழும். ஏண்டா உலகத்துல 8 பில்லியன் பேர் இருக்கான். உலகத்துல 8 பில்லியன் பேர் இருக்கான். ஒரு மனிதன் தலையில இருக்கிற தலைமுடியில சராசரி 1,50,000 1,50,000 2 லட்சம் வரை தலைமுடி இல்லாம இருப்பாங்க. இது ஏதோ இப்ப நாம 2 லட்சம் வைப்பேன் ஹையஸ்ட். அப்போ அதாவது முடி இல்லாத ஆள்ல இருந்து, பூச்சிய முடியில இருந்து 2 லட்சம், இதுதான் ஹையஸ்ட். 2 லட்சம் முடி தான் ஒரு ஆள் இருக்கு. இது 8 பில்லியன் பேருக்கும் இந்த அமைப்புலாம் வரும். ஆகவே என்ன, ஆகவே இதுல இருந்து 2 லட்சம் பேருக்கு தான் இந்த இந்த அமைப்பு இருக்கு. பூஜ்ஜியம், ஒன்று, ஒன்றுல இருந்து 2 லட்சம் வரை எண்ணிங்கண்டா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் வரையும் தான் ஆக்களுக்கு கொடுக்கும். நான் 8 பில்லியன் வரையும் போகணும். அப்ப கட்டாயம் 2க்கு மேற்பட்ட ஆக்களுக்கு என்ன ஒரே தலைமுடி எண்ணிக்கை இருக்கிறார்கள் நிச்சயமாக இருப்பாங்க, இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு மனுஷன் தலையில 8 பில்லியனுக்கு கூட தலைமுடி இருந்தா தான் இது சாத்தியம் இல்லை. அவ இது கட்டாயம் சாத்தியம். இதுக்கு ஏ. அப்ப இதுக்கு ஏ வரக்கூடியது முதலாவது விட மாட்டோம். மற்றதெல்லாம் பெருசா பார்க்க தேவையில்லை. சரி, அடுத்தது பாருங்க. இந்த வளமையா கேட்கிற கேள்வி, இதுல அவதானிப்பு முடிவு இடமாற்றப்படும் போது சரியாத அவதானிப்பு முடிவு, அதாவது அவதானிப்பு முடிவாகவும் முடிவு அவதானிப்பாகவும் இடமாற்றக்குள்ள சரியானதுன்னு கேட்காங்க. வளமையா கேட்கிற இந்த அவதானிப்பு முடிவுல என்ன, எந்த அவதானிப்புக்கு எந்த முடிவு வராதுன்னு தான் கேட்பாங்க. ஆனா இங்க கொஞ்சம் இடமாற்றக்குள்ள, அதாவது இதை இதாகவும் இடமாற்றுனா பிழைக்கிறது. சரி, பார்ப்போம். வட்டம் ஏயின் ஆரை வட்டம் பியின் ஆரையிலும் குறைவு. வட்டம் ஏயின் பரப்பளவு வட்டம் பியின் பரப்பளவிலும் குறைவு. மாறி அவதானிப்பு வட்டம் ஏயின் பரப்பளவு பியின் பரப்பளவோட குறைவா இருந்தா அங்க ஆரை கட்டாயம் என்ன குறைய இருக்கு. மாறி பார்த்தாலும் இது சரி. ஆகவே இது சரி. ஆனா பிழையான முடிவை தான் கேட்காங்க. என்ன, சாரி, அவதானிப்பு முடிவு இடமாற்றப்படும் போது சரியான அவதானிப்பு முடிவு ஜோடியாக பின்வரும் எது அமையும். அவன் மாற்றினாலும் எது அமையும் கேட்காங்க. ஆகவே முதலாவது அமையும். என்ன, அப்ப ரெண்டாவது நம்மளா பார்ப்போம். எக்ஸ் சமன் 2, இவ்வளவும் சமன் 2. இதை மாத்தினோம்டா எக்ஸுக்கு 2 விட வந்துடும். ஆகவே எக்ஸுக்கு 2 சரியாக செல்ல இயலாது. அதே மாதிரி எக்ஸ் பெரிது ஒன்றுண்டா கட்டாயம் பூஜ்ஜியத்தோட பரிசு. ஆனா எக்ஸ் பூஜ்ஜியத்தோட பரிசுனா கட்டாயம் ஒன்றோட பரிசுன்னு சொல்ல இயலாது. அதே மாதிரி தான் மற்றது 2. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இந்த 32 36வது கேள்வி, இதுவும் ஒரு என்ன தர்க்க ரீதியான கேள்விதான். ஆனா இலகுவான கேள்வி. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னாலே விடையை எடுக்கலாம். சரி, பார்ப்போம். இதுல கொஞ்சம் பேப்பர் கிளியர் இல்லாம இருக்க பிள்ளைகள் கொஞ்சம் இதை வாசிச்சு கொள்ளுங்க. இல்லாட்டி உங்கள கிளியரான பேப்பர் இருந்தால் அதை பார்த்து கொள்ளுங்க. ஓர் எதிர்வரும் தினத்தில் நடைபெறவுள்ள ஒரு கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி பெறத்தக்க ஓட்டங்களின் எண்ணிக்கையை எதிர்கூறிய சானி டியூப், குஜே டியூப், குரு டியூப், புத்த டியூப், ரவி டியூப் எனும் யூடியூப் அலைவரிசைகள். அப்போ 1 2 3 4 5 யூடியூப் வரிசைகள் தந்திருக்காங்க. அப்போ நான் எப்படி சொல்லிக்கிறேன், சானி டியூப், சானி டியூப், சானி டியூப், அடுத்தது குஜே டியூப், குஜே டியூப், குஜே டியூப், குஜே என்ற டியூப், அதே மாதிரி குரு டியூப், குரு என்ற டியூப், அதே மாதிரி புத்த என்ற டியூப், அதாவது யூடியூப்புக்கு டியூப் பண்ணி தமிழில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி டவி டியூப், டவி டியூப், இவங்க எல்லாம் ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்கு, அதுக்கு எதிர்கூறுறாங்க. சனி டியூப் சனி டியூப் இவ்வோட்ட எண்ணிக்கை இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இங்கே இந்த பேப்பர்லேயே ஒரு சின்ன ஒரு பிள்ளையை வந்து விட்டுருட்டாங்க. இந்த சனி இந்த சாணா போட்டிருக்காங்க, இங்கே சாணின்னு போட்டிருக்காங்க. வேற எங்கேயும் சனின்னு இருக்கா இல்லையே. ஆகவே இந்த சனி இங்கே சாணி இங்கே சனி, இங்கே அந்த அந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். 32வது கேள்வி நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா
சாணி, குஜ, குரு, புத, டியூப், ரவி டியூப்னு போட்டுட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீம் இன் மேட்ச் டிஃப்ரெண்ட் ஈச் வயல் சாணி. அப்போ சாணின்னு சொல்றது இந்த முதலாவது தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாணி இங்கே சனி என்று சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் கிட்டத்தட்ட இது வேற தான் உண்மையாக போனால். ஆனால் இந்த கேள்விப்படி இந்த சாணி தான் இந்த சனி. அந்த தமிழ் மீடியத்தில் அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒரு பிள்ளை தான் அது. சரி, இந்த சனி டியூப் இவ்வோட்டு எண்ணிக்கை 100க்கும் 200க்கும் இடையே இருக்கும் என எதிர்கூறியது. அப்ப சனி டியூப் 100க்கும் 200க்கும் இடையில இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. 100க்கும் 200க்கும் இடையில இந்த ஓட்ட எண்ணிக்கை இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. சரியா? 100க்கும் 200க்கும் இடையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குஜ டியூப் 100லும் குறைவாக இருக்க மாட்டாதுன்னு கூறியிருந்தது. அப்ப 100லும் குறைவாக இருக்க மாட்டாது அப்படின்னு என்ன அர்த்தம்? 100ஓட கூட இருக்கும். அடுத்தது கூறியிருந்தது இவ்விரு எதிர்கூறலும் தவறு என அந்த அணி அவ்வளவு ஓட்டங்களை பெற மாட்டாது எனவும் குரு டியூப் ஒரு தோல்வி மனப்பாங்குடன் கூறியிருந்தது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிள்ளை 100க்கும் 200க்கும் பெறைய மாட்டாங்க, 100ஓட கூரையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் சொல்றாரு 100ஓடையும் குறையத்தான் பெறுவாரு. அதானே அர்த்தம். தோல்வி மனப்பாங்க 200ஓட கூட வராது. சரி, ஓட்டங்களை பெற மாட்டாங்க. சரி, புத டியூப் இம்மகளிர் அணி சரியாக 200, அதாவது இது சொல்றீங்க சரியாக 200 எடுப்பாங்கன்னு சொல்றாரு. சாணி டியூப் சரி சரியாக ஒரு துணை சாணி டியூப்பினதும் குரு டியூப்பினதும் எதிர் தவறென டவி டியூப் சொல்லியிருந்தாங்க. அதாவது சாணிடையும் குருவுடையும் கணிப்புகள் பிள்ளை என்றா 100க்கு குறையையும் இல்லை, அதே மாதிரி 100க்கும் என்னென்ன பிள்ளைன்னு சொல்ல சாணி டியூப், அதே மாதிரி குருண்டா 100க்கு குறைய 100 குறையன்னு சொன்னவரையான குரு. அப்ப 100க்கு குறையையும் எடுக்காது, அதே மாதிரி சாணி டியூப் 100க்கும் 200க்கும் இடையிலையும் எடுக்காது, 100க்கும் 200க்கும் இடையிலையும் எடுக்காது என்று இவர் சொன்னார்டா. அப்போ இவர் அர்த்தம் என்ன? 200ஓட கூட தான் எடுப்பார், 200ஓட கூட தான் எடுப்பாரு. அதானே அர்த்தம். 200 அல்லது 200 கூட எடுப்பாருன்ற அர்த்தம். 200 அல்லது 200 கூட 200க்கும் இடைப்பட்ட என்ன சொல்றாங்க? அவ்வளவுதான். 276 ஓட்டங்களை பெற்றால் இவ்வலைவரிசைகளில் எதிர்கூறல்கள் எத்தனை எதிர்கூறல்கள் சரி? அப்ப எத்தனை எதிர்கூறல்கள் சரிண்டா 200க்கு 276 எடுத்தாங்கண்டா குஜே சரி என்ன 100க்கு கூட எடுப்பாருன்னு சொன்னது சரி. இவர் 200க்கும் 200க்கும் இடையில் அது போல 100க்கு கூட 276 அவரும் சரி. அதே மாதிரி ரவிலையும் சரி. ஏன் இவரும் 200 கூட தானே, இவரோட முடிவு 200 கூட எடுப்பாங்க தானே. ஆகவே ரவியும் சரி. ஆகவே 2, ஆகவே 32க்கு 2ஆவது. அணி அதிக எண்ணிக்கையான எதிர்கூறல்கள் தவறாக இருக்குமாறு ஓட்டங்கள் பெற்றிருந்தால் எந்த அலைவரிசை எதிர்கூறல் சரி? அதாவது இதுல அதிக எண்ணிக்கையானது தவறாக இருந்தா, இப்ப மேக்சிமம் பாருங்க, அதிக எண்ணிக்கையானது தவறாக இருக்கிறன்னா எல்லாம் 100க்கு மேலதான் சொல்லியிருக்கான். 100க்கு மேல இது 100ல இருந்து 200, இவர் 100க்கு மேல, ஆகவே 200. இந்த இது இவர் சரிண்டா இவரும் சரி. 200ன்றது இவரது கிட்டத்தட்ட சரிதானே. 200க்கு மேல இருந்தாலும் இதுல சரி. ஆகவே கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் சரின்னா அந்த குரு 100 குறையன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவை 100 குறையன்னு சொன்னால் தான் அங்க இந்த கூட்டுக்கு சரியா இருக்கும். அவன் 3ஆவது. அதிக எண்ணிக்கையிலான எதிர்கூறல் சரியாக இருப்பதற்கு அணி எத்தனை ஓட்டங்களை பெறுதல் வேண்டும்? இப்போ இது 100க்கும் 200க்கும் இடையில 100க்கு மேல 100 குறைய 200, இது 200 200க்கு மேல. அப்ப இதை தவிர 200 என்று சரியான ஓட்டம் எடுத்தா 200 என்ற ஒரு சரியான ஓட்டம் எடுத்தா என்ன மத்த இந்த கூட்டு 100க்கும் 200க்கும் இடையில 100க்கு மேல 200 அல்ல 200க்கு மேல இந்த கூட்டு எல்லாம் சரிபாடுதா இல்லையா ஒரு கூட்டை தவிர. ஆகவே 200 ஓட்டம் எடுத்தா அதிகமான கூட்டுக்களை சரிகாணும். அடுத்தது கேள்வியை பாருங்க. இரு எதிர்கூறல் மாத்திரம் சரியானவை ஆக இருக்க செய்யும் எந்த ஓட்ட எண்ணிக்கை சரியாக அமையக்கூடிய எதிர்கூறலை எந்த அலைவரிசை கூறுகின்றது? அதாவது இது 2 எதிர்கூறல்கள் மட்டும்தான் சரியா இருக்கணும். 2 எதிர்கூறல்கள் மட்டும் சரியா இருக்கணும்டா சரி, இது எதிர்கூறலை மாத்திரம் சரியானவையாக இருக்க செய்யும் எந்த ஓட்ட எண்ணிக்கைக்கும் சரியாக அமையக்கூடிய 2க்கு, அதாவது என்ன பார்த்தாலும் 2க்கு சரியா வரணும். அப்படி எது சொல்லிருக்கி என்று பாத்தீங்கன்னா என்ன குஜே என்ன இப்ப குஜே 100க்கு மேலன்னு சொல்றாரு. 100க்கு மேலண்டா இவ குஜே சாணி சரி.
குஜே புத்தர் சரி, குஜே ரவி சரி. இது மட்டும்தான் பிள்ளை. அப்போ குஜே கொமன்னா சொல்லிட்டார் 100க்கு மேலே எடுப்பாருண்டு. அப்போ இதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரி. ஆகவே குஜே டியூப். அடுத்த அணி மேலும் ஒரு ஓட்டத்தை பற்றி இன்னிங்ஸ் முடிவுறச் செய்தால் சரியான எதிர்குலை செய்த அலைவரிசைகளின் எண்ணிக்கை ஒன்றினால் குறையும் என கருதுக. ஆகவே ஒன்றோட கூட எடுத்தா நம்ம 200 தானே பொதுவானது சொன்னோம். மேக்சிமத்தையும் பொதுவானது 201 எடுத்தா இந்த புத்த புல. ஆனா 100 கூட எடுப்பாருன்னு சொன்னது புலையா? இல்ல. ரவி 200 கூட எடுப்பாருன்னு சொன்னது புலையா? ஆனா புத்த மட்டும் புலையாகும் என. ஆகவே அந்த 200 சொன்ன அந்த அலைவரிசை பொய், இந்த பிழையாக சேரும். ஆகவே அது என்னையா இருக்கும்? புத்த டியூப்பாக இருக்கும். சரியா? அப்படி ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. சரி, அடுத்தது இந்த 37 39வது கேள்வியை பாருங்க. ஏபிசிடி என்ற 6 நண்பர்கள் ஒரு வெட்டமேசையை சுற்றி அதன் மையத்தை நோக்கியவாறு இடஞ்சுழியாக. இடஞ்சுழியாக என்றா எது இடஞ்சுழி? வட்டம். இடஞ்சுழிண்டா இது என்ன? இடஞ்சுழிண்டா இது. அப்ப ஈன ஏ இருந்தா அடுத்தது சமதூரம் சொல்றாங்க. ஏபி பிசி சிடி டிஇ டிஇ இஎஃப்எஃப்ஏ இஎஃப்எஃப்ஏ. அப்ப இப்படி இருக்காங்க அமர்ந்துள்ளனர். இக்குழுவில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உள்ளனர். அப்ப 3 கேர்ள்ஸ், இதுல மொத்தம் 3 கேர்ள்ஸ், அதே மாதிரி 3 பாய்ஸ், 3 ஆண்களும் 3 பெண்களும் உள்ளனர். இந்த 6 நண்பர்களில் 3 மேல் மாகாணத்தையும், இந்த 6 நண்பர்கள்ல 3 பேரு மேல் மாகாணம், வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் மேல் மாகாணத்தையும், 2 கிழக்கு மாகாணத்தையும், 2 பேரு கிழக்கு மாகாணத்தையும், 2 பேரு கிழக்கு மாகாணத்தையும், ஒருவர் மத்திய மாகாணத்தையும், ஒருவர் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், ஒருவர் மத்திய மாகாணத்தையும் சேர்ந்தவர்களாகும். இக்குழுவில் உள்ள 3 பெண்களும் 3 மாகாணத்தை சேர்ந்தவர்கள். 3 பெண்களும், அதாவது என்ன, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ஒரு கேர்ள் டபிள்யூஜி, அதே மாதிரி ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ஒரு கேர்ள் இஜி, இஜி ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கேர்ள்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் ஒரு கேர்ள் சிஜி. அவை சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் இருக்கிறாள் யாரு? ஒரு கேர்ள் மட்டும்தான். ஏன் 3 மாகாணத்திலையும் ஒவ்வொரு பெண்கள் இருக்காங்க. சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் இருக்கிறாள் ஒரே ஒரு ஆள் தான். அவை சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் இருக்கிறாள் கேர்ள் என்று சொல்லலாம். இப்ப சேர்ந்தவர்கள் பின்வரும் நிபந்தனையை கருதுக. ஏ மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணை நோக்கி அமர்ந்துள்ளார். அப்ப ஏ டியை நோக்கி அமர்ந்துள்ளார். மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பெண். மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பெண் யாரு? டபிள்யூஜி என்ன? அப்ப டபிள்யூஜி. நான் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு நான் டபிள்யூஜின்னு பேர் வச்சிருக்கேன். சரி, அடுத்து மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணின் வலக்கை பக்கம். அப்ப வலக்கை பக்கம்ன்றது இந்த பக்கம் இ. அமர்ந்திருக்கும் பெண் மத்திய மாகாணத்தை சேர்ந்தவர். மத்திய மாகாணத்தை சேர்ந்தவர் இவ யாரு? சாரி, மத்திய மாகாணத்தை சேர்ந்தவர் என்ன? மத்திய மாகாணத்தை சேர்ந்தவர் இவ சிஜி, மத்திய மாகாணத்தை சேர்ந்த பெண். அடுத்தது ஈயும் ஒரு பெண்ணை நோக்கி அமர்ந்துள்ளார். ஈயும் ஒரு பி, அப்ப பியும் ஒரு பெண். அப்ப பி என்ன பெண்? ஒரே ஒரு பெண் தான் மிச்சம் இருக்காங்க, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பெண். அப்ப ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பெண், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸை சேர்ந்த பெண் தான் என்ன இறுதியா இருக்கான். பியின் இரு பக்கங்களிலும் மேன் மாகாணத்தைச் சேர்ந்த 2 ஆண்கள் அமர்ந்திருக்கிறாங்க. பியின் இரு பக்கங்களிலும் மேன் மாகாணத்தைச் சேர்ந்த 2 ஆண்கள். ஆகவே ஈன ஒரு ஆண், அதாவது டபிள்யூபி, அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் போனா மொத்தம் 3 பேர் இருக்கணும். அவன் மிச்சப்பட்ட 2 பேரும் பாய்ஸ், 2 பேரும் பாய்ஸ். இங்க 2 பேர் போனா ஒரு ஆள் பாய்ஸ். அப்போ ஒரு ஈஸ்டர்ன் போயும் 2 வெஸ்டர்ன் போயும் இருப்பாங்க. அவ்வளவுதான். பாய்ஸ்ல 3 பேர்ல ஒரு ஈஸ்டர்ன் போயும் 2 வெஸ்டர்ன் போயும். ஆகவே பிக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் என்ன வெஸ்டர்ன் பாய்ஸ். ஆகவே நாம் என்ன சொல்வோம்? டபிள்யூபி வெஸ்டர்ன் பாய்ஸ், சியும் வெஸ்டர்ன் பாய். ஆகவே எஃப்னு சொல்றவர் யாரு? ஈஸ்டர்ன் பாயா இருப்பார், ஈஸ்டர்ன் பாயா இருப்பார். அவ்வளவுதான். அப்ப இனி இதை வச்சு நாம் என்ன செய்யலாம்? பிக்யூஆர் ஆகிய கூட்டுகளை கருதுக. பி இந்த 6 நண்பர்களின் 2 ஆண்கள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். 2 ஆண்கள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள், அது சரி. ஏ மேல் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் ஆவார். ஏ மேல் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு ஆண், அதுவும் சரி. ஆறு சொல்றாங்க. 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு சமபக்க முக்கோணின் உச்சிகளில் அமர்ந்திருக்காங்க. 2 ஆண்களும் ஒரு பெண்ணும், 2 பெண்ணும் ஒரு ஆணும் பாருண்டா இப்படி இப்படி வந்தா ஒரு சமபக்க முக்கோணி என்ன?
அப்ப இரு ஆண்களும் ஒரு பெண்ணும்டா சரியான இரு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஆக இது ஒரு சமபக்க முக்கோணி அமைக்கலாம் ஏன்னா அது சமதூரம். அதே மாதிரி இது ஒரு சமதூரம். அப்ப இரு ஆண் இது இது இரு பெண்களும் ஒரு ஆண் ஆனா இது இரு ஆண்களும் ஒரு பெண். அவை அதுவும் சரி. அவ பிக்யூஆர் என்ற மூன்று கூட்டும் சரி. அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஆண் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஆண் யாருண்டா இபி என எஃப் அஞ்சாவது 38க்கு அஞ்சாவது. அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஆண் அது இக்குழுவில் உள்ள மூன்று ஆண்களும் அப்போ இக்குழுவில் உள்ள மூன்று ஆண்களும் யாரு ஏ அதே மாதிரி எஃப் அதே மாதிரி அடுத்த ஆண் சி அப்போ ஏஎஃப்சி அப்போ ஏசிஎஃப் என்ன ஏஎஃப்சி அல்லது ஏசிஎஃப் அப்புறம் ரெண்டாவது அடுத்த கூட்டு பாருங்க ஓகே. அப்போ இவ்வளவுதான் 39 வரையும் தான் இதுக்குரிய. அடுத்ததை பாருங்க பிள்ளைகள் பின்வரும் கூற்றை வலிமை குன்றை செய்யும் வலிமை மிக்க சான்று அதாவது இந்த கூற்றை நம்ம வலிமை குன்றை செய்யணும். வலிமை குன்றை செய்யறது எதுன்னு கேட்காங்க. பாபம் கூற்று எந்த ஒரு நகரிலும் அந்நகரில் வதியும் ஒவ்வொருவரும் தனது வாழ்வில் குறைந்தபட்சம் ஒரு மாலை வேலையேனும் செலவிட்டு ஒரு பூங்கா பூங்கா உண்டு. அதாவது ஒரு பூங்கா உண்டு அந்த நகரில் இருக்குன்னு சொல்றாங்க. தமது வாழ்வின் ஒவ்வொரு மாலை வேளையும் பல்கனியில் செலவிட்ட ஒரு மாநகர வயது வந்த தம்பதி. அப்ப இங்க சொல்றாங்க ஒவ்வொருவரும் குறைஞ்சது ஒரு சரமாச்சும் என்ன பூங்காவில் செலவிடுவாங்க. இங்க சொல்றாங்க ஆ பெல்கனியில தான் செலவிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆக இது எதிராக இருக்கு. ஆக முதலாவது கூட்டு இதை வலிமை கொண்ட செய்யுது. மற்றதெல்லாம் அது தொடர்பு இல்லாமல் வருது. ஆகவே இது வலிமை கொண்ட செய்த கூட்டா இருக்கு. ஆகவே 40க்கு முதலாவது. சரி அடுத்தது பாருங்க 41 42வது கேள்வி. இதுவும் ஒரு என்ன ஒரு தீயணைப்பு சம்பந்தமாக வார கேள்வி பிள்ளைகள். சரி பாருங்க இப்ப நிறைய தந்திருக்காங்க. அதாவது ஒரு தீயணைப்பு சம்பந்தமாக தீயணைப்புட வகை 1 5 வகை. இதுல தீயணைப்பு இந்த உயிர் கருவி இந்த உயிர் காப்பு கருவிகள் அதாவது நுரை இது இந்த கருவிகள் அதுல நிறக்குறியீடு இங்க தந்திருக்காங்க. இங்க அதுல தீயின் வகுப்பு ஏபிசிடி மின் எஃப் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அது மாதிரி தீக்குரிய காரணம் பயன்பாடு இதுல பயன்பாடு தந்திருக்காங்க. இவ்வளவும் தந்திருக்காங்க. சாதாரணமாக நார்மலா இதை பார்த்துட்டு நீங்க கேள்விக்கு போங்க. மின் சாதனங்களால் உண்டாக்கப்படும் தீயை அணைப்பதற்கு பயன்படுத்தத்தக்க தீயணைப்பு கருவிகள் நிறக்குறி முதலாவது டிரெக்டா CO2 உலர்த்தூள் அதாவது மின்சாதனங்கள்னால பயன்படுத்துறதுக்கு அதன் பயன்பாடு CO2 உலர்த்தூள். CO2 உலர்த்தூள் வாரது என்ன CO2 உலர்த்தூள் CO2வையும் உலர்த்தூளையும் இது செய்யறதுக்கு என்னண்டா CO2 உலர்த்தூள் வரக்கொள்ள இங்க பாத்தீங்கன்னா கருப்பு என்ன கருப்பு கலருக்கு CO2. அதே மாதிரி உலர்த்தூள் என்ன நீலம். ஆகவே கருப்பும் நீலமும் அஞ்சாவது. சரியா அப்ப இப்படிதான் பார்க்கணும் இல்லைங்களா. மின்சாதனத்தை பயன்படுத்த வேண்டிய தீயணைப்பு கருவி வகை. இந்த தீயணைப்பு கருவி வகைக்கு என்ன கலர் அப்ப இந்த கலரை நீங்க பாத்தீங்கன்னா சரி சிம்பிள் என்ன. தீயணைப்பு கருவிகள் 5 பிரதான வகைகளில் ஒரு குறித்த வகையை பயன்படுத்தி மேலே குறிப்பிட்ட 5 தீ வகுப்புகளையும் அணைக்கலாம். தீயணைப்பு கருவியின் இக்கருவியை வகையை பயன்படுத்தி அணைக்க முடியாத தீ வகுப்பு. சரி இங்க பாருங்க இதுல ஒன்று பொதுவா இருக்கான். அப்ப இதுக்குள்ள பொதுவா இருக்கிறத பாத்தீங்கன்னா இதுக்குள்ள உலர்த்தூள் இதுக்குள்ள உலர்த்தூள் இதுக்குள்ள உலர்த்தூள் இதுக்குள்ள உலர்த்தூள் இந்த எஃப்குள்ள மட்டும் உலர்த்தூள் வரல. சரியா அப்ப எஃப்குள்ள மட்டும் இந்த உலர்த்தூள் வரல. இதை எஃப் பயன்படுத்தி இந்த உலர்த்தூளை அணைக்கலாம். இப்ப மற்றதையெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நீர் இருக்கு இதுக்குள்ள நீர் இருக்கு இதுக்குள்ள நீர் மூடு பனி தான் இருக்கு. இது தனியா நீர் மூடு பனி வேறையா இருக்கு. அப்ப நீர் மூடு பனி மற்ற ஒன்றுக்குள்ள நீர் இல்லை. நீர் மூடு பனியை பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு நீர் மூடு பனி இதுக்குள்ள இது நீர் இல்லை இது நீர் மூடு பனி என்ன கமா இல்லையா இந்த நீர் மூடு பனி இதுக்குள்ளேயும் நீர் மூடு பனி அப்படி இருக்கு. ஆகவே இது எல்லாம் மற்ற 5க்கும் பொதுவா இருக்கிற ஒன்றே ஒன்று இந்த உலர்தூள். அப்ப உலர்தூள் இல்லாதது என்னன்னா எஃப் அதுக்கு எஃப் சரியா அவ்வளவுதான். அடுத்தது 43 44வது கேள்வி. 43 44 இதுவும் ஒரு இலகுவான கேள்விதான். பாருங்க பிள்ளைகள் இவ்வாறான கேள்விகளும் நிறைய நாம கேள்வியாகவும் செஞ்சிருக்கோம் என்ன. அப்ப இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள் ஒரு குறித்த பாடசாலையின் உயர்தர வகுப்புகளில் தொழில்நுட்பவியல் துறையை பின்பற்றும் மாணவர்களுடன் தொடர்புபட்ட சில புள்ளி விவரங்கள் வரைபடத்தில் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. இப்பாடசாலையில் தொழில்நுட்பவியல் துறையில் இம்மாணவர்கள் கற்கும் 3 பிரதான பாடங்கள் பின்வருமாறு. பொறியியல் தொழில்நுட்பவியல் அல்லது உயிர் தொழில்நுட்பவியல். அதாவது பொறியியல் தொழில்நுட்பவியல்
இந்த ஏபிசிடி இதுக்குள்ள வராங்க, இவ்வளவும் பொறியியல் தொழில்நுட்பவியல். அல்லது இந்த பிக்யூஆர்எஸ்ல சாரது உயிர் தொழில்நுட்பவியலா இருக்கு. சரியா? அடுத்தது இது இது ரெண்டுல உண்டு தொழில்நுட்ப விஞ்ஞானம். இந்த எஸ்எஃப்டியை கட்டாயம் எல்லாரும் எடுத்தானே ஆகணும். அதாவது தொழில்நுட்பவியல்ல படிக்கிறார்கள், அப்ப இதுக்குள்ள வாராக்கள் ரெண்டு பேரும் கட்டாயம் எஸ்எஃப்டி இருக்கணும். சரியா? அப்ப இதுக்குள்ள வாராக்களும் இதுக்குள்ள வாராக்களும் கட்டாயம் எஸ்எஃப்டி இருக்கணும்டா. எஸ்எஃப்டி எடுக்கிறார்கள் மொத்தம் எண்ணிக்கை என்ன? 75 25 100 150. இந்தியாவில் 40 20 80, 40 20 80, சாரி 40 20 60, 40 20 60 120. அப்ப 120 150 270 பேர் எஸ்எஃப்டி எடுக்கிறாங்க. சரி, அது விளங்கும், லேசா விளங்கும் நினைக்கிறேன். ஏன் எஸ்எஃப்டி எடுக்கிறார்கள்? இந்த தொழில்நுட்பத்துறையை கற்கிற எல்லாரும் எஸ்எஃப்டி எடுக்கணும். ஆகவே இந்த உயிர்முறை இந்த இவங்க கணக்கு இல்லை. இவங்க என்ன இந்த இந்த தொழில்நுட்பம் எடுக்கிறது பிரிவுக்குள்ள வரல. சரி, ஆங்கிலம் தகவல் இதுல மூணுல ஒரு பாடம். அப்ப இதுல ஆங்கிலம் கற்கும் மாணவர்கள், தகவல் தொழில்நுட்பம் கற்கும் மாணவர்கள், விஞ்ஞானம் கற்கும் மாணவர்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த ஆங்கிலம் கற்கும் மாணவர்கள்ல இந்த தொழில்நுட்ப பிரிவுல கற்கிற மாணவர்கள் இந்த 20 25 இந்த 45 பேர் தான். மற்ற 35 பேர் அது என்னன்னு சொல்லல அவங்க. ஏன்னா இதுக்குள்ள வர இந்த தொழில்நுட்ப பிரிவுக்குள்ள வராது. அதே மாதிரி தகவல் ஐசிடி கற்கிறார்கள் 52 இந்த 70 பேர் தான். அதே மாதிரி விவசாயம் கற்கிறார்கள் இந்த 40 மட்டும்தான். இவ்வளோத்தையும் சும்மா சாதாரணமாக விளங்கிக்கணும். இப்பாடசாலையில் தொழில்நுட்பவியல் துறையில் உள்ள எத்தனை மாணவர்கள் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியல் பாடத்தை கற்கின்றனர்? எத்தனை பேர்? 70 பேர். 170 இல்லை, மொத்தமாக அதை 100 சேர்த்து கூட்டி விட்டுறல. இந்த பேப்பர் செஞ்சவரும் அந்த பிள்ளை தான் விட்டுருக்காங்க. என்ன 170 சேர்த்து செஞ்சிருக்காங்க, மொத்தமாக கூட்டுறல. 20 இந்த தொழில்நுட்பம் வார இடைவெட்டு இது வாரதான் மட்டும்தான் வரும். இப்பாடசாலையில் தொழில்நுட்பவியல் துறையில் உள்ள எத்தனை மாணவர்கள் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடம் எஸ்எஃப்டி எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? நாம நேரத்திலேயே கண்டம 270. சரி, அடுத்ததை பாருங்க பிள்ளைகள், நமக்கு இந்த 45வது கேள்வியிலேருந்து நான் சொன்னேன் இந்த வளமையான கேள்விகள் நம்மட ஒழுங்குபடுத்தல் கேள்வி. அப்போ ஒன்று மேலும் வளமையாக என ஒரு உரையாடலில் ஆரம்பத்தையும் முடிவையும் தருவாங்க. இப்போ ஆரம்பத்தையும் முடிவையும் தந்து போட்டு மொத்தத்தில் எது ஒழுங்குன்னு கேட்பாங்க. அப்போ இலங்கையில் பசுமாடுகள், வெள்ளாடுகள், காட்டெருமைகள் போன்ற பண்ணை விலங்குகள் வளர்க்கப்படுகின்றன. அதுக்கு 2வது வரணும், ஒன்று ஏ வாரது வரணும், டி வாரது வரணும். நான் சொன்னேன் இந்த கூட, அதாவது 3 வாரது தான் கட்டாயம் வரும். அப்போ அடுத்தது இந்த ஏ வாரதுக்கான சாத்தியம் கூட இருக்கு. எதுக்கும் பார்த்துக்குவோம். ஏ என்ன? பண்ணையின் விலங்குகள் பொதுவாக பாலுக்கும் இறைச்சிக்கும் வளர்க்கப்படுகின்றன. டி வாரதை பார்த்தீங்கன்னா பொதுவாக உடலின் புரத கனிப்பொருள் கலோரி தேவைகள் பூர்ணப்படுத்துவதற்கு ஒரு குறை நிரப்பியாக பாலையும் இறைச்சியை நுகர்தல் விதந்துரைக்கப்படுகிறது. சரி, ஆகவே இது வளர்க்கப்படுகிறது. இதுக்கு பிறகு ஏ தானே, ஆகவே முதலாவது ஏ. இப்போ ஏக்கு பிறகு டியா ஈயா பியான்றதான் பிரச்சனை. பார்ப்போம். ஏக்கு பிறகு பண்ணை விலங்குகள் பொதுவாக பாலிற்கும் இறைச்சிக்கும் வளர்க்கப்படுகின்றன. டிஎனா வாசிட்டோம். அடுத்து பிஏ வாசிப்போம். மாடுகள் தாராளமாக நடமாடுவதற்கான புல்நிலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைகின்றமையால் பண்ணை விலங்குகள் உற்பத்தி சவால்கள் ஏற்படுகின்றன. சரி, ஈய வாசிப்போம். பாலும் இறைச்சியும் மூல உணவாக பயிரிடப்பட்ட உணவாகவும் விற்கப்படுகின்றன. பண்ணை விலங்குகள் பொதுவாக பாலுக்கும் இறைச்சிக்கும் விற்கப்படுது. அதில் தொடர்ச்சியாக தான் பாலை பற்றி சொல்றாங்க. அவ ஏக்கு புறம் என்ன வரும்? கட்டாயம் ஈ வரும். மற்றதையெல்லாம் பார்க்க தேவை. சரி, இந்த கருத்துக்களை பாருங்க. இந்த கருத்துக்களை ஒழுங்கமைக்கக்கூடிய கருத்துக்கள் எது கேட்காங்க. இந்த 46க்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் சரி, இப்படி கேள்விகளில் எல்லாத்தையும் ஒழுங்கமைச்சிட்டு இருக்கிறது நார்மலாக எல்லாத்தையும் ஒர்க்கா வாசிக்கிறது. எது உங்களுக்கு ஒழுங்கமைக்கலுமோ அதில் நின்று திருப்பி வாசிக்கிறது. இதெல்லாம் நார்மலாக வாசிச்சுட்டு வந்துட்டே பார்த்தேன்டா இந்த 5வது அதாவது ஈ எனக்கு சரிந்து படுது. அப்போ ஈயை கொஞ்சம் வாசிக்கேன் திருப்பி நின்று. பேருந்தின் ஹோனின் ஒலி கேட்டாலும் பேருந்து மிக தொலைவில் தெரிகிறது. நடத்துனர் அவர்களே, இது கொழும்பிக்கா செல்கின்றதா? பேருந்தின் சேரிடம் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் வழியின் தெளிவாகவும் சரியாகவும் உள்ளது. ஆகவே இதை நாம் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு இது பேருந்தின் ஹோன் ஒலி கேட்டாலும் பேருந்து தொலைவில் இருக்குது, கடைசா இது கொழும்பு போகிறதாண்டு கேட்கும். சரியா? அப்போ இது ஒரு ஒழுங்காக இருக்குது. மற்றதையும் வாய்ச்சி பாருங்க, இதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாமல் இருக்கும். ஆகவே 5வது. 47வதுக்கு பிள்ளைகள் 47 இந்த படம் பார்த்து விட செல்றது. இந்த படத்தில் பாருங்க ADDDF. அப்போ 47ல் அப்போ கட்டாயம் இந்த டி தான் முதலாவது வரும். அப்போ டியை கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம். ஒரு ஆள் படிக்க ஆரம்பிக்காரு. ஏ இல்லை, இவர் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு தானே ஸ்கூலுக்கு போகிறாரு. ஆகவே முதலாவது டி தான். சாரி, முதலாவது டியா இருக்கும், அல்லது ஏ அறிக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வேறு என்ன? முதலாவது எஃப் அறிக்கையும் வாய்ப்பு இல்லை. டிக்கு பிறகு தான் இந்த எஃப் இதெல்லாம் வரும். ஆகவே டி.
இப்போ டி இந்த வாரத்தில் டிக்கு பிறகு எல்லாத்துலேயும் தான் இருக்கேனே. இப்போ டிக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு? இங்கே என்ன ஸ்கூல் பஸ்ஸோ இதில் ஏறுறாரு. அடுத்தது அதுக்கு பிறகு அவர் ஸ்கூலுக்கு போயிருப்பார். என்ன ஸ்கூலுக்கு போயிருப்பார் பி. அப்போ டிஏபி வாரது, டிஏபி வாரது இந்த மூணாவது. சாரி, ரெண்டாவதுலேயும் டிஏபி இருக்கு, மூணாவதுலேயும் டிஏபி இருக்கு. அப்போ அடுத்ததையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு அவர் ஸ்கூலை விட்டு வந்திருப்பார் இ. அதுக்கு பிறகு அவர் என்ன ஸ்கூல் விட்டு விளையாடிட்டு கடைசா வீட்டுக்கு வந்திருக்காரு. இதான் இதுக்குரிய ஒரு இதாக இருக்கும். வகை மூணாவது. சரியா? அடுத்தது 48 தொடக்கம் 50. இது அந்த ஒழுங்குபடுத்தல் சம்பந்தமானது. அவை இதுக்கு விடையை சொல்றேன். நாம் சாதாரணமாக ஒழுங்குபடுத்துறது என்ன? அவை இதை நீங்க ஒழுங்குபடுத்தி பாருங்க பிள்ளைகள், கட்டாயம். இலகுவான கேள்விகள். அப்ப 48க்கு 2வது விட, 49க்கு 4வது விட, 50வது கேள்விக்கு 5வது விட. சரியா? இந்த ஒழுங்குபடுத்தல் சரியாக இருக்கு. இதோட இந்த 2024ஆம் ஆண்டு பேப்பர் முடியுது. ஆகவே பிள்ளைகள் நாம இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைக்கு வரையும் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை உள்ள அனைத்து கேள்விகளையும் பூரணமாக செய்து முடிச்சிருக்கோம். அதுல 2024ஆம் ஆண்டு பேப்பர் மட்டும் நாம இந்த முறையில பேப்பர்ல வச்சு செஞ்சிருக்கோம். மற்ற அனைத்து கேள்விகளும் அழகாக தெளிவாக செய்திருக்கோம். ஒவ்வொன்றையும் என்ன பார்த்து பார்த்து செய்திருக்கோம். ஆகவே இது கடைசி வகுப்பு பிள்ளைகள் நல்லபடியாக பதற்றம் இல்லாம அந்த ஐக்கிய கேள்விகள்ல நீங்க பதற்றப்படாம எழுதுங்க. அதே போல டைம் எடுத்துடாதீங்க. சரியா? ஒரு பெரிய கேள்வி, ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விட வரலன்னா அதை விட்டு போட்டு அடுத்த கேள்விக்கு போய்த்திருங்க. டைமை பாருங்க. 1-2 நிமிஷத்தை தாண்டுது இந்த கேள்விண்டா இந்த கேள்வி எனக்கு செட் ஆகாது. இல்லாட்டி ஏதோ ஒரு கெஸ்ட்ல நான் கெஸ் பண்ற விதங்களும் சொல்லியிருக்கேன். அவை ஏதோ ஒரு கெஸ் பண்ணி போட்டு என்ன செய்யுங்கன்னா அடுத்த கேள்விக்கு போய்த்திருங்க. அந்த கேள்வியில அரை மணித்தியாலத்தை இல்லாட்டி 15-20 நிமிஷத்தை செலவழித்திடாதீங்க. செலவழிச்சிங்கன்னா அந்த 2 மார்க்ஸ்ல செலவழிச்சிங்கன்னா நீங்க மற்ற ஒரு 6-10 மார்க்ஸ் எடுக்கிற கேள்வி இல்லாம போய்த்திரும். ஆகவே நீங்க உங்களுக்கு அந்த கேள்விக்கு விட வரலையா, இந்த கேள்விக்கு விட வரலையான்னா அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்த கேள்விக்கு விட வரலையான்னா அடுத்த கேள்விக்கு போயிட்டு 50வது கேள்வி வரையும் போய் போட்டு திருப்பி என்ன விட்ட கேள்விகளுக்கு வாங்க. கட்டாயம் இலகுவாக பாஸ் ஆகிடலாம். சரி பிள்ளைகள், அப்போ ஆல் தி பெஸ்ட். கடைசி வகுப்பு இந்த 2026ஆம் ஆண்டு பெச்சுக்குரிய கடைசி வகுப்பு. அதே மாதிரி மாணவர்கள்ட்ட நலன் கருதி நான் இதுக்குரிய அனைத்து வீடியோக்களையும் நான் இன்றிலிருந்து பப்ளிக்காக போடுறேன். கிளாஸ் செஞ்ச வீடியோ, கிளாஸ் முந்தி இருந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றையிலிருந்து ஏதாவது எக்ஸாமு குறைஞ்ச காலம் இருக்கின்ற அடிப்படையில் நான் எல்லாருக்கும் இதை நான் ஓப்பனாக போடுறேன். பிள்ளைய தேவையானவர்கள் நீங்கள் பயன்பட்டு கொள்ளுங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு என்ன ரிசல்ட்ஸ்ன்னு என்கிட்ட சொல்லுங்க. அதுவும் ஒரு எந்த அளவுக்கு நான் படிப்பிச்சது உங்களுக்கு உதவி இருக்கு, அதாவது எதை மாற்ற வேணும்ன்றதுக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் பிள்ளைகள். சரி பிள்ளைகள், ஆகவே முடிச்சு கொள்றேன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. உங்களோட 3 பாடங்களையும் நல்லபடியாக எழுதுங்க. அதே போல் இந்த ஜிகேன்றது மிக முக்கியமான பாடம். ஆகவே இதையும் நல்லபடியாக எழுதி நல்லபடியாக பாஸ் ஆகி கொள்ளுங்க.